உயிரோட வரல, பிணமா வந்தார். அவருடைய ஹீரோ திருப்பணத்தை ஏற்பாடு நடக்குது. அப்போ அவங்கிட்ட அந்த வைரம் போலீஸ்ல மாட்டிருக்குமே. நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன். ஆனா ஏரோட்ரம்ல பேசிட்ட வரைக்கும் பார்த்தா அவங்கிட்ட வைரம் இருந்ததாகவே தெரியல. அட்வான்ஸ் கொடுத்த 5 லட்சம் போச்சு. மிஸ்டர் ரெடி, டோன்ட் வரி, உங்க பணம் எங்கேயுமே போவாது. மை நேம் இஸ் ஸ்டீவன். பிளேன்ல முஸ்தாபா பகல் சீட்ல வந்தேன். Yes, take your seat. Thank you. சாகருக்கு முந்தி முஸ்தபா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? எஸ். நீ எப்படி கண்டுபிடிச்ச? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நீங்க என்ன தேடி நேரம் இங்க வந்தது இல்லாம பேரையும் சொல்லி கூப்பிட்டா யாராவது சொல்லித்தானே தெரிஞ்சிருக்க முடியும். யோ கிளவர். நஞ்சி வலி வந்ததும் முஸ்தபா என்கிட்ட ரகசியமா ஒரு பாக்ஸ் கொடுத்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அதுக்கு பேர நான் சொல்றேன். அந்த வைரம் குட் ஹவுஸ் 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் விவி ரெட்டிக்கு சொந்தம். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க வந்திருக்கீங்க. Am I correct? Completely wrong. அவரு குட் ஹவுஸ் ப்ரொப்ரைட்டர் ரெடி சொன்னாரு. அது கூட சத்துட்டாரு. ஆனா அந்த வைரம் ஒண்ணுமே சொல்லல. அப்படின்னா நான் உங்ககிட்ட வைரம் சும்மா தர மாட்டேன். எனக்கு பணம் வேணும். யாரு தெரியாம டைமண்ட்ஸ் நாய்த்தேன்னா நீ என்ன சேவை? வைரம் வேல்யூ 10 lakhs. நீ கொடுத்த அட்வான்ஸ் 5 லட்சம். மீது 5 லட்சம் என்கிட்ட கூட. மிஸ்டர் ரெடி, நானும் ஸ்மக்லர், நீயும் ஸ்மக்லர். உங்ககிட்ட ஆள் இருக்கு, என்கிட்டயும் ஆள் இருக்கு. That's good. மிஸ்டர் ரெடி, நான் ஒன்னு ஏமாத்த மாட்டேன். அதனால தான் டைம்ஸோட இங்க வந்தேன். வைரம் எங்க? பணம் எப்ப கொடுப்பேன்? நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு டைம்ஸோட வரேன். பணத்தோட நான் காத்துட்டு இருப்பேன். Bye bye.
வேற ஒருத்தனா இருந்தா அனாமத்தா கிடைச்ச வைரத்தை ஒரே அமுக்க அமைக்கிருப்பான். அது வரைக்கும் நம்ம தனக்கு ஒரு நல்ல வகையில மாட்டிருக்கு. நல்லவன் கையில இல்லடா, முட்டாள் கையில கிடைச்சிருக்குன்னு சொல்லு. புரியலையா? என்னங்க நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சியில ரொம்ப பங்க் ஆயிட்டீங்களே. ஆமா லில்லி, என்னுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எனக்கு கிடைச்ச முதல் தோல்வி இதுதான். அது என்னுடைய துரதிருஷ்டம் தான். கெய்ரோல இருந்து புது ரக வைரம் வருதுன்னு சொன்னதும் இந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கிற டிசைன்ல நெக்லஸ் செஞ்சு போட்டுக்கணும்னு தான் ஆசை. அந்த பேப்பரை பார்த்துட்டு இருந்தேன், போச்சு. நெக்லஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. தியாகராஜன் சுமதி, இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. தியாகராஜன் சுமதி இந்த பேரு. ஆமா பாஸ், இந்த பேர்ல டபுள் சூட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முந்தா நாள் நம்ம டிராவல் ஏஜென்சி நடராஜன் போன் பண்ணாரு. சேலம் பெரிய பண்ணையார் ராஜசேகருடைய மகனும் மருமகளும் ஹரிமூனுக்கு ஆகி வந்து தங்க போறாங்க. அவங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும். லில்லி, உனக்கு மொத்தம் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா அந்த நெக்லஸோட அவங்க இங்க வரணும். கல்யாண பெண்ணுக்கு புதுசா போட்ட நகைகளை உடனே யாரும் கட்ட மாட்டாங்க பாஸ். அந்த நெக்லஸோட தான் நிச்சயமா இங்க வருவாங்க. இந்த மாதிரி நெக்லஸ் வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதே நெக்லஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாது, அவங்க இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளை காலையில் 8 மணிக்கு நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்க. அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் பாஸ். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ரெட்டிக்கு அடிமையா இருக்கிறது? 5 லட்சம் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை உயிரை விட்டு பாடுபட்டு திருடி கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்கிற 1000 2000க்கு கையை கட்டிக்கிட்டு நிக்கணுமா? இன்னைக்கூட நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம். சேலத்திலிருந்து தியாகம் சுமதி இந்த வழியா வர்றாங்க. அவங்க கொண்டு வர்ற நெக்லஸையும் மற்ற எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே பாம்பே போயிடலாம். நான் சொன்னபடி நடந்துக்குங்க. கீழே இறங்கு. பரவாயில்லையே, இவரும் நல்லா ஃபைட் பண்ணாரு. இப்பதான் த்ரில்லே ஆரம்பம். ஐயோ 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 ஐயோ, யார் நீ? இருக்குங்க. திருட்டு பசங்க. நல்ல திருளுங்க. ₹2 கூலி. நான் வண்டியை தள்ளிட்டு வந்தோம்ல, அது கூடவே ₹1 கூலி. என்ன சாமி, ₹2 கூலியில ₹1 பங்கா?
ஐயா கட்டடம் எம்பூட்டு பெருசு நம்ம மங்கம்மா சத்திரத்தை விட 10 மடங்கு பெருசா இருக்குல்ல. அவளா எடா அழகாய் வா உள்ள போவோம். கைய கொடுங்க. அது 9 அளவு. இது வந்து வேட்டிய ஒரு எம்பூட்டு பெரிய வாசக்கதவு. பாத்துறடா வலிஞ்சு தர வலிக்கிற போகுது. என்ன அளவு வாசக்கதவு திறந்துருக்கு, உள்ள போக முடியல. ஏடா குருட்டு அளவு கண்ணாடி இருக்குல்ல. ஐயா ஆமையா அளவு கல்ல கொண்டா உடைப்போம். ஐயா திறந்துக்கிட்டு உள்ள வாங்க. சீக்கிரம் பில் போடுங்க. டபுள் ரூம் 2. ஐயா கூட எம்பூட்டு அழகா இருக்கு. ஏமா இது என்ன சத்திரமா? போக வெளியே. என்னவே இது மனுஷன் உள்ள வந்தான்னா ஆசையா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன வெளியே போன்னு விரட்டுத தவத்து புயல. ஏடா அவன் மீதிய பாத்தியா? எளவு வண்ணாத்தி பூச்சி எல்லாம் பிடிச்சு விட்டு இருக்கான். இது தங்க இடம் தான். ஆனா உங்களை மாதிரி ஆளு தங்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சின்ன ராட் இருக்கு, அங்க போய் தங்குங்க. இது பெரிய வழியில தங்கும் இடம். என்னடா இது எளவு சூட்டு போட்டவெல்லாம் பெரிய மனுஷன், வேட்டி கட்டினவெல்லாம் சின்ன மனுஷனா? வேலைய பாருல வெங்காயம். எளவு எங்களை பத்தி உனக்கு தெரியாத போல இருக்கு. ஏடா முண்டா நிக்கிய சொல்ல புரிச்ச ஊருக்கு பெரிய மனுஷன் ஏடா அறிவு விட்டவள அரன்னு சொல்லாத. அரைஞ்சிட போறான். ரூம்னு சொல்லு. என்னடா பாக்க சுட்டு இருக்கிற பாக்கியா? வயக்காட்டுல விளைஞ்ச வேர்க்கடலை விட்டு அத்தனை வளர்த்தோட்டா கொண்டு வந்திருக்கான். ஏடா அழகு நீ வாடா உள்ள போவோம். அவன் கிடைக்க என்னடா இது இங்க தங்க வரவங்க இந்த வரைக்கும் வரைக்கும் நான் உங்க கிழப்பு கடையில அவங்க தங்குவா. சீக்கிரமா அவங்க கடை எழுத்து மூட வேண்டியதாவே. அவங்க 2 பேரும் ஒரு ஏசி டபுள் ரூம் போடுறாங்க. என்ன இங்கிலீஷ்ல திட்டுத? உங்களுக்கு பெரிய ரூம் டபுள் ரூம் சொல்லுறேன். நீங்க யாரும் தெரியாம தப்புறோம். அதானே பார்த்தேன். இப்போவாவது நாங்க பெரிய மனுஷங்க தான் தெரிஞ்சுக்கிட்டே சந்தோஷம் தானே. என்னவே ரூமுக்கு எம்பிட்டு அச்சாரம் கொடுக்கணும்? 10 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் மொத்தம் வாங்கிக்கலாம். போய் போட எல்லாம் உண்டா? நிக்கிய பொட்டி பொட்டி எல்லாம் தூக்கல. சூட்டு போட்ட பையன் மணிமாச மாத்த உடனே பயப்பட்டான். கேரளாவில் ஒண்ணு இல்லைன்னு அவனுக்கு ஐயா அந்த மணிப்பாக்குள்ள ஏதோ வெட்டையா பத்திரமா வச்சுக்கிறீங்க. வாங்க. ஐயா இதுதான் ரூம்பா? ஆத்தா மனசு கைய கால் நீட்டி படுக்க முடியாது போல இருக்க லட்சணம் தான். இது ரூம் இல்ல, உங்க ரூமுக்கு போறதுக்கு லிப்ட். லிப்ட் அத்தா ராசா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. உங்க ரூம் மாடியில இருக்கு. இங்க இருந்து நடந்து போகாம இது உங்க தூக்கிட்டு போகும். எனக்கு புரியும்படியா ஏடின்னு சொல்லவே முண்டா. என்ன செய்யல போற மாதிரி கதவெல்லாம் மூடுறாவோ? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. வாங்க வாங்க. இதான் ஒரு ஸ்பெஷல் ஏர் கண்டிஷன் சூட். டேய் இது ஆளு கூடையில போடு. போட்டா எடுத்து வந்துட்டோம். ஐயா ரூம் எத்தனை பெருசு? ஏடா ரூம் நல்லா தானடா இருக்கு. என்ன வேற பொட்டல் தம்பி? மருத மங்கம்மா சத்திரத்துல ஒரு சுவிட்ச போட்டாலே போதும் லைட் எரியும். ஏதோ உங்க ஹோட்டல் என்னவே இத்தனை சுவிட்சையும் போட்டாதான் லைட் எரியுமா? ஐயா இங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சுவிட்ச். ஒரு சுவிட்ச போட்டா லைட் எரியும், ஒரு சுவிட்ச போட்டா லேம்ப் எரியும், ஒரு சுவிட்ச போட்டா பல்ப் எரியும். 3 ஒண்ணு தாண்டா மூணு. இந்த மாதிரியா இந்த சுவிட்ச போட்டா குளிர் காத்து அடிக்கும். வேலையை பாரு வெங்காயம். யாருகிட்ட கரடி விடுத? கோடை காலத்துல குளிர் காத்து எங்க இருந்து அடிக்கிறோம்? அதானே நாம கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்ல, நமக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சா ஒண்ணு. நீங்க 2 பேரும் எல்லாம் தெரிஞ்சு ஏறாம இருந்தா சுவிட்ச போடுறேன் பாருங்க. ஏடா கிட்ட போகாத வெடிச்சிட போகுது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மார்கழி மாச குளிர் காத்த இந்த பொட்டிக்குள்ளே அடைச்சு வச்சுட்டாவல. கொஞ்சம் இளவு ரயில் கறி பட்டு தலையெல்லாம் சிக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாத்தியா அந்த ரூம் ராஜ்ய யாரு வந்தாலும் அவுத்துறாங்க குடுமிய. என்ன அளவு மெத்தில உட்காந்தா ஊஞ்சல் மாதிரிலாம் ஆகுது. ஐயா உட்காந்து பாருங்க. ஏடா சின்ன பிள்ளைகளை தொட்டில போட்டு ஆட்டுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஹோட்டல்ல பெரிய கட்டில போட்டு ஆட்டுவாங்க போல் இருக்கு. விவரமான ஹோட்டல். ஏடி
பிடிச்சிருக்கும்ல. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலியா? இங்க மூட்டை பூச்சி தேடு கரப்பா எதுவும் கிடையாது. அப்படி இருந்தா உன் தலையில தான் இருக்கும். நீ ஒண்ணு கோச்சுக்காத, என் மாப்பிள்ள தலையில ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த வாரமா சீவரா இருந்தா வராண்டால உட்காந்து சீவ சொல்லு. இங்க சீவி பேரை விட்டு போயிடாதீங்க. வேலை பாரு வெங்காயம். இப்படி வாவே. என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ரூமுக்கு என்ன வாடகை கேட்பாவே? விவரம் தெரியாம தான் வந்திருக்கிறியா? வாடகையை கேட்டா வாரி சுருட்டிட்டு ஓட போற நீ. இந்த அறைக்கு 150 ரூபா வாடகை. 150 தானே? ஏடா அழகு. இப்படி வா. ஐயா கூப்பிட்டீங்களா? ஏடா மங்கம்மா சித்திரத்துல ஒரு நாளைக்கு 3 ரூபா வாடகை, மாசம் 90 ஆகுது. இவனுங்க 150 கேட்கானுவ. ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் ஆகுது. கொடுக்கலாம்ல? ஏன் கொடுக்கப்படாது? எம்புட்டோ வசதி இருக்கு. அங்க சத்திரத்துல சொலகு மாதிரி காத்தாடி சுத்தினா தான் காத்தடிச்சு. இங்க பொட்டிக்குள்ள குழுகுழு காத்துல அடைச்சு வச்சிருக்காரு. கொடுக்கலாம். ரொம்ப நெருங்குறாங்க. குளிர் காத்து அடிச்சல அதனாலதான். எங்களை கொஞ்சம் கவனிச்சு அனுப்புறீங்களா? என்ன கவனிக்கணும்? உங்க அழுக்கு மூட்டையெல்லாம் மூக்க பிடிச்சு தூக்கிட்டு வந்தேன்னா என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு. சோப்பு வாங்கணும். சில்லறை ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தா கொடுங்க. என்ன அளவு? சவுக்காரம் வாங்க 5 பத்தா? ஏயா இப்படி வாங்க. சட்டையை கலக்குறேன். ஏன் தம்பி சட்டை அறுக்கா பத்துன்னு சொன்னீங்கல்ல, இட்லி சவுக்காரம் வச்சிருக்கோம், நாங்களே துவச்சு தரோம், கொடுங்க. எங்க ஹோட்டல கேவலப்படுத்துறதுக்கே வந்திருக்கீங்களா? அம்மா நீங்க காசும் கொடுக்க வேண்டாம், நாங்க சட்டையும் கலட்ட வேண்டாம். வார போட 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 சீக்கிரம். அழகு, நாம எதுக்காக பட்டணத்துக்கு வந்திருக்கோம் இந்த பயலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யாரு வேண்டா? எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கியா? இந்தா நான் சொல்லிட்டேன், நாம எதுக்காக வந்திருக்கோம்னு ஒரு சுடு குஞ்சு கூட தெரியக்கூடாது. வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பிடணும். ஐயா மேலெல்லாம் அழுக்கா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிக்கிறது தான் குளிக்க, இட்லி சவுக்கார தேய்ச்சி குளிச்சுட்டு வா. வெல்கம் டு அவர் ஹோட்டல். தேங்க் யூ. வாங்க பாசுமதி. Please come in. I am V.V. Reddy, proprietor of this hotel. உங்க மனைவி எனக்கு எல்லாம் தெரியும். டிராவல் ஏஜென்ட் நட்ராஜ் போன் பண்ணாரு. காலையில 6 மணிக்கு வரப்போறா சொன்னாரு. ஏன் இவ்வளவு லேட்டு? பெரிய சண்டை. நல்ல நேரம் நம்ம ஹோட்டல் பார்த்தீங்க. என்ன சார் ரூம் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சார். ஹனிமூன் வந்திருக்கீங்க, உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். போகும்போது கவனிச்சுட்டு போங்க சார். தெரியாத மாதிரி கேட்கறீங்க. நீங்க அவங்க நினைச்சிருப்பீங்க, அம்மா அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆக ஒண்ணு டெஃபரட். ஆமா நாங்க என்ன நினைச்சிருக்கோம்? உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. என்ன குழந்தை தெரியுமா? என்ன குழந்தை? எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொன்னா என்னது கேட்டியா? நான் நினைச்ச மாதிரி நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொல்றான். ஐயோ இல்லையே, நான் நினைச்ச மாதிரி நமக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் சொன்னேன். அப்படி சொல்லலையே. இல்லையா? அப்படி சொல்லலையே. இல்ல 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 சார், ஒண்ணு ஆண் குழந்தை இல்லாட்டி பெண் குழந்தை, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு டெஃபரட்டா பிறக்கும். ஒரு சைடாவது சக்சஸ் ஆகுதுன்னு சொன்னேன் சார். எங்க ஊர் ஜோசியர் அப்படித்தான் சார் சொல்லுவாரு. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த ரூம் ரொம்ப ராசியான ரூம். அப்படியா? ஆமா. ஒரு வருஷத்துக்கு முன்னால அப்துல் ரஜாக் ஒருத்தர் இங்க வந்து 2 நாள் தான் தங்கி இருந்தாரு. போகும்போது 50,000 ரூபாயில போனாரு. ராஜாமணின்னு ஒருத்தருக்கு விஷ ஊசி போட்டு 50,000 ரூபாய் அடிச்சது அவர் தாங்க. நீங்க பத்திரிகையில படிக்கல? எப்படி எப்படி எப்படி? ஏன்டா ஹோட்டலை பத்தி இல்லாத பொல்லாதமா சொல்லிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பா அதை விட பயங்கரமான அதுக்கு முன்னால் நடந்தது. எப்பா சர்வர், தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு போறியா? நீங்க சும்மா இல்ல, நீ கண்டிப்பா இது பார்த்தா எனக்கு இந்த மாதிரி கதை ரொம்ப பிடிக்கும். லைஃப்ல ஒரு ஸ்கில் வேண்டாம். அதுக்கு முன்னால
இதை விட பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை ரூமை விட்டு வெளில போறியா நீ? ஐயாவுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு, நான் வந்து சொல்றேன். சார் இதை இப்படித்தான் சார் வரவங்க கிட்ட எல்லாம் பழபழன்னு பேசி கழுத்தை அறுப்பான். இல்ல இந்த ரூமுக்கு வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கு சார். பழபழன்னு பேசுறவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும்னா நான் தள்ள வேண்டிய முதல் ஆளு. ரூம்ல அடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள பம்பா. பம்பு பண்றதுல ரூமுக்கே வந்திருக்கோம். லைஃப்ல ஒரு திருவு வேண்டாம். தலையில என்ன கட்டு? அடிபட்டு அடிபட்டா கட்டு போடுவாங்க. எப்படி அடிபட்டுச்சு? வந்து பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டியா? 3 மாடி கட்டடத்துல இருந்து கீழே குதிச்சாலும் அடிபடாம எப்படி குதிக்கிறதுன்னு வித்தை கத்துக்கிட்டவனா? அப்படின்னா இப்ப 4 மாடி கட்டடத்துல இருந்து குதிச்சிட்டியா? இல்ல பாஸ், நான் ஒரு அட்டம் பண்ணேன், அதுல தோத்துட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. பரவாயில்ல, தோல்விதான் வெற்றி கேள்வி. என்ன நடந்தது சொல்லு. பாஸ், பக்கத்து வீட்டு சேட்டுக்கு பம்பாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் தங்க வரதா கேள்விப்பட்டேன். வர்ற வழியிலேயே மடக்கிடலான்னு போனேன். வந்தவன் கில்லாடி, அவனை மடக்க என்னால முடியல பாஸ். அப்படியா? என்கிட்ட சொல்லியிருந்த நான் ஆள் கொடுத்துருப்பேனே. சொல்றேன், சேலத்துல இருந்து தியாகவும் சுமதி வந்துட்டாங்க. சூட் நம்பர் 220 இருக்காங்க, போய் கூட்டிட்டு வா. நோ, போடு. வர்ற வழியிலே சுமதியோட நெக்லஸ் திருடிட்டு என்ன ஏமாத்து திட்டம் போட்டியா? என்னடா வா, இனிமே உனக்கு வேலையில போவலியா? நம்பர் 7 செபாஸ்டின் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அவரை வெளியே போக சொல்லிட்டேன். ஃபாலோ பண்ணு, சமயம் பார்த்து தீர்த்து கட்டிடும். இது அநியாயம். அவன் ரொம்ப நாளா நம்ம கிட்ட இருக்கிறவன். ஏதோ ஆசையில ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக இந்த முடிவு ரொம்ப ஓவர் பாஸ். முட்டாள். கால்ல குத்தட்டுமே முள்ள எடுத்து வழியில போடுறவனை நம்பலாம். ஏன்னா அவன் குறும்புக்காரன். ஆனா அடுப்பங்கரில் இருக்கிற நெருப்பு ஆள் இல்லாத நேரத்துல கூரையில வைக்கிறான் பாரு, அவனை நம்பவே கூடாது. அவன் கொலகாரன். புரியுதா? போய் வேலையை பாரு. காபி கிளப் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமையா, யாத்தா எம்புட்டு பெருசா இருக்கு பாத்தியாளா? அந்த பொட்டச்சியில கூட நல்லா தாண்டி இருக்காளுவ. நீயே இருக்கிய லட்சானந்தா. உங்களுக்கு வேற சோலி இல்ல, எப்ப பாரு பொட்டச்சி ஞாபகம் தானா? தேர்ல அப்படி இருங்க. அங்கேயே என்ன பாக்குறீங்க? மனுஷன் எத்தனை நேரமா காத்துக்கிட்டு கிடக்கா? சீக்கிரம் வாயப்பல முண்டா. ஐயா ராசா, அப்ப எப்போ அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. திங்கிறதுக்கு பலகாரம் என்ன வச்சிருக்கியோ? தந்தூர் பரோட்டா, சிக்கன் மசாலா, பிரெட் பரோட்டா, ரோஸ் கச்சேரி, ஆல் மட்டர் பன்னீர், முட்டைக்கறி. ஊர்ல என்ன சினிமா ஓடுதுன்னு நான் கேட்டோம். சவுத்த பையில எளவு காப்பி தண்ணியாவது இருக்காது. தப்பா பாட்டா? எளவு பாட்டை பாடிக்கிட்டே எத்தையாவது கொண்டாந்து சொல்லவே. ஐயா, ஊர்லதான் அப்படி எல்லாம் பேசுறியோ? வந்த இடத்துலயுமா வம்பு எல்லாம் வரும். வாயை முடிக்கிட்டு இருங்க, கண்ணையும் முடிக்குங்க. என்ன? பிரெட் ஆம்லெட். அப்போ இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராம்? ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு டோன்ட் டிஸ்டர்ப் போட மாட்ட வேண்டியதான், அவ்வளவுதானே? இருங்க. ஐயா, என்ன அது? எல்லாம் தனித்தனியால இருக்கு. பால், டிக்காசன், சீனி. ஏதோ இந்த தம்பி கலக்குறத கூட சோம்பல. மனுஷன் எப்படி கலக்குறதுன்னு தெரியலையே. எனக்கு கருப்பட்டி காப்ப மட்டும் பழக்கம். ஒண்ணு செய்வோமா? என்ன செய்ய போறியா? நல்லா தான் இருக்கு. நீ ஊத்துக்க. சீனி போட மறந்துட்டியே. அம்மா சொல்றீங்களா? பொண்டாட்டி காப்பியில சீனி போடாம குடிச்சுட்டா, அதான் வாயில சர்க்கரையை போட்டு கலக்குதாவே. நல்லா கலந்தீங்க, கொண்டாங்க. காஃபி அப்படி கலக்கூடாதுங்க.
இந்த டிகாஷனை கொஞ்சம் ஊத்தி இந்த பாலை கொஞ்சம் ஊத்தி இந்த சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிடணும். சாப்பிடுங்க. தம்பியா பிள்ளைக்கு எந்த ஊரு? சேலம். சேலம் பொண்ணு எம்பூட்டு லட்சணமா இருக்கேன் ராசாத்தி. என் பொண்டாட்டி ரொம்ப அவ்வளவு வெக்கப்படுது. புதுசா கல்யாணம் பண்ணிருக்கியோ? போன வாரம் புதுசு, இப்ப பழசு ஒன்லி கோல்டு. சும்மா இருங்க. தம்பியா பிள்ளை, நாளைக்கு நேரத்துக்கு 2 பேரும் வந்து காப்பியை கலந்து கொடுத்துட்டு போயிருங்க. அனிமூனுக்கு வந்திருக்கோமா இல்ல காப்பி கலந்து கொடுக்க வந்திருக்கோமா? வரோம் சார், வரோம். அதா எந்த அறையில தங்கிருக்கியோ? ரூம் நம்பர் 222. என்ன சொல்லுதியோ? 222. நாங்களும் அடிக்கடி உங்க அறைக்கு வாரோம். வாங்க வாங்க. வருவாங்க. டிஃபன் ரெடி. வா 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 வா. நல்லா காப்பி தண்ணி கலக்குதாவள. ஒருவேளை ஹோட்டல்ல சப்ளை வேலை பார்த்திருப்பாவளோ? இருந்தாலும் இருக்கீங்க. வாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வாங்க வாங்க. இந்த மாதிரி எல்லாம் பழக்கமே கிடையாது. ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? ஊர் உலகத்துல யாரும் ஹோட்டலுக்கு வரது இல்லையா? வாங்க வாங்க அண்ணா. ஒரு டபுள் ரூம் கொடுங்க. அடிப்பாவி, ஒன்னும் தீப்பாவி பேரை தள்ளிட்டு வந்துட்டாளே. இப்படி எல்லாம் நடக்கிறதுனாலதான் நாடே கெட்டு போகுது. இவங்களை சும்மா விடக்கூடாது. போலீஸ்க்கு போன் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். சார், ஹோட்டல் வுட் ஹவுஸ்ல இருந்து நான் சுமதி பேசுறேன். விஷயத்தை சொல்லுங்க. ஒரு ப்ராஸ்டிடியூட் கேஸ நானே புடிச்சு தரேன் சார். கேஸா? அது ஷூர்? ஒரு பொண்ணு விவரம் தெரியாத ஒரு சின்ன பையனை நைஸா எடுத்துட்டு வந்துட்டா சார். அப்படியா? உடனே புறப்படுறேன். ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி பழக்கம் இல்ல. என் அப்பாவுக்கு தெரிஞ்சா ஐயோ. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும்? சரியான பயந்தா கூட இருக்கீங்க. வாங்க. குளிர்காலம் நதியோரம் நமக்காகத்தான மலர் மஞ்சள் நடப்பது நடந்தால் குளிர்காலம் நதியோரம்
குளிர்காலம் நதியோரம் காந்தர்வ மனம் இதுதான், காதலில் சுகம் இதுதான். காந்தர்வ மனம் இதுதான், காதலில் சுகம் இதுதான். கற்பனைக்கு மேலே அற்புதங்கள் காட்டும் கல்யாண ரசம் இதுதான். திரு கல்யாண ரசம் இதுதான். மலரது கண்ணம், மயங்குது எண்ணம், உருகுது உள்ளம், பெருகுது வெள்ளம். குளிர்காலம் நதியோரம் நமக்காகத்தானா மலர் மஞ்சள் நடப்பது நடந்தாலும் குளிர்காலம் நதியோரம். தைரியமா போய் கதவை தரங்க. நான் இங்க ஒழுங்கிக்கிறேன். யாராவது என்னன்னு கேட்டா ஏதோ சூப்பருக்கு சமாளிங்க போங்க. சார் சார் என்ன சார் தேடுறீங்க? தம்பி நீ மட்டும் தான் இருக்கிறியா? ஆமா நான் மட்டும் தனியா இருக்கேன். தனியா இருந்தா கேட்டே இல்லையே. உள்ளூர் சார். நீங்க என்ன பண்ற? நான் இங்க சும்மா போர் அடிக்கிறது பொழுது போறேங்கிறதுக்காக இந்த படிக்காத சும்மா சும்மா பொழுது போறேன்னா வீட்டுக்கு போ, பார்க்குக்கு போ, சினிமாவுக்கு போ, கோயிலுக்கு போ. இங்க என்ன பண்ற போன் ரூம் எடுத்துக்கிட்டு டபுள் காட்டு வேற எனக்கு கோபம் வரும். மேடம் நீங்க பாட்டுக்கு போன் பண்ணிட்டீங்க. அரைங்கானா தேரைங்கானா? அவங்க இந்த ரூம்குள்ள வந்து நான் பார்த்தேன் சார். என் கண்ணால பார்த்தேன். உங்க ஆளுங்களை இன்னும் கொஞ்ச நேரம் தேட சொல்லுங்க. எங்க தேடுறது? என்னது? அது துணி துணி. என்ன துணி? நைலக்ஸ் துணி. யார் துணி? அது யாராவது இங்க வந்தவங்க மறந்து விட்டு போயிருப்பாங்க நேற்று. யாராவது மறந்து விலைவாசி விற்கிற ஏற்றத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி துணியை யாரு மறந்து விட்டுட்டு போயிருப்பா? சார் விட்டுட்டு போயிட்டாங்க சார். நீங்க விட்டுருங்க. நோ நோ எனக்கு டவுட்டா இருக்குது. சார் 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 போய் கட்டுவா. புடவுகளை எல்லாமே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். நீங்க துத்தாரண மாதிரி சர 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 படைய உருவிட்டீங்களே. கிருஷ்ண பரமாத்மா இருந்திருந்தா இந்த நேரம் வேற தேவையே கொடுத்திருப்பேன். எனக்கு கோபம் வரும். சும்மா தமாசு சொன்ன சார். உன் பேர் என்ன? லக்ஷ்மி. ரெண்டு பேரும் நடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நாங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு இருக்கணும்? என்ன தப்பு பண்ணோம்? ஒண்ணும் தெரியாத சின்ன பையனை மயக்க பணம் பறிக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கிற தப்பு. நடக்க போலீஸ் ஸ்டேஷன். சார் உண்மை தெரியாம நீங்களே இப்படி பேசலாமா? நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஆமா சார். ஜோடியா ஹோட்டலுக்கு வர எல்லாருமே சொல்ற வார்த்தை இதுதான். நடக்க போலீஸ் ஸ்டேஷன். அப்ப எனக்கு கோபம் வரும் கோபம் வரும். சார் நான் மில் முதலாளி சந்திரசேகரனோட மகன். வேணும்னா 444496 போன் பண்ணி கேட்டு பாருங்க. சார் நான் பிரபு தியேட்டர் ஓனர் பாபுவோட சன் சார். சார் இன்னுமா நீங்க நம்பல. இது பாருங்க தாலி. இது பாருங்க தாலி. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு பாக்குறேன். ஆமா
உங்க கல்யாணத்துக்கு நானே வந்திருக்கிறேன், 3 வேளையும் சாப்பிட்டுருக்கிறேன். மறந்துட்ட பாத்தீங்களா? சார், என் அப்பாவும் இவ அப்பாவும் வரதட்சணை விஷயத்துல தகராறு பண்ணிட்டு எங்க 2 பேரையும் சேர விடாம பண்ணிட்டாங்க சார். அதனாலதான் இங்க வந்து ரகசியமா நீங்க கதவு தட்டினதை கேட்டதும் நான் எங்க அப்பா தான் வந்துட்டாரா இருக்குன்னு பயந்து இந்த பீரோ போலவே. தம்பி, நீ கவலைப்படாத, உங்க அப்பா கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா, யார பத்தியாவது புகார் இருக்கிறாருன்னா அவங்க குற்றவாளிகள் தான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணு. எங்க வேலையை கெட்டு போச்சு, அவங்களுக்கு இடைஞ்சல். இவங்க நடந்துகிட்ட முறையை பார்த்து நான் சந்தேகப்பட்டேன். சாரி. அடுத்த நாள் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் வரேன் சார். வரேன் சார். தம்பி, நான் வரட்டுமா? ஓ மிஸ்டர் ஆல்பர்ட், சாரி, போலாமா? இன்னைக்கு தானே பிரபு தியேட்டரோட சின்ன முதலாளி. ஆமா. என்ன படம் ஓடுதுங்க? எங்கம்மா சபதம். ஒரு ஃபேமிலி பாஸ் கிடைக்குமா? சரி சார், வரட்டுமா? சார், போகும்போது அந்த கலரை சாதிக்கு போயிருங்க. கல்யாணம் தான் கூப்பிடல, வளகாப்புக்கு கண்டிப்பா கூப்பிடணும். என்ன நீங்க போங்க, கூப்பிடு. 4 பேர். சிவபூஜையில கரடி போந்த மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் என்ன வெக்கம்? ஒரு ரூபு தெராவே பாடி முடிச்சாச்சு. ஐயா சாமியை சமாளிச்சான். அவங்களுக்கு பால் கொடுக்கும் போது அதுல தூக்க மாத்திரைய கலந்துடுங்க. தியாகவும் சுமத்தியும் நிம்மதியா சினிமா பாப்பாங்க. ஐயா சாமியும் அழகாயும் நிம்மதியா தூங்குவாங்க. நாம நிம்மதியா வயல் நெக்லஸை எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. என்ன தம்பியா பிள்ளை, தூங்க போற நேரத்துல என்ன வெளுத்து சொக்கா இருக்கு? பரவாயில்ல, நல்லா தான் எடுத்திருக்கான். முண்ட மாதிரி நிக்கிய அவன் சேவைய நல்லா வளர்த்திருக்கான்னு கொஞ்சம் கிள்ளிப்பாருல. கொஞ்சம் சும்மா இருங்க. எம்மா எங்க வரைய லட்சணம் ராத்திரி அடுத்துக்க ஒத்தையில தனியா போவாவா? ஒத்தையில போல வெட்டையில தான் போறோம். எந்த சினிமா? கான்கர் ஆஃப் தி கோல்டன் சிட்டி. என்ன சினிமா பேரை கேட்டதுக்கு என்ன திட்டுதீங்க? இது இங்கிலீஷ் படம் பேரு. சரிதாவே, இங்கிலீஷ் படம் தானே, கச்சாமச்சாரு தான் பேரு பாருங்க. பொழுது போல பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்தோம். உங்க ரூமுக்கு போய் பார்த்தேன். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஏன் அங்க நிக்க மாலை கொடுத்தாச்சு இல்ல, போய் சோழி கலைஞரை பார்த்தியா? நிக்க நீங்க பால் சாப்பிடுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் திருப்தி. வேலையை பாருல வெங்காயம். நாங்க சாப்பிடுறத நீ பார்த்தா எங்களுக்கு எல்லாம் வயத்த வலிக்கும். எங்கேயாவது கண்ணு விட்டு பால் குடிச்சுட்டு இருக்கோம், போய் பாருல போல. குறைக்கா போயல ஏன் இப்படி தொண்டகிரியை கணக்கியோ? இருங்க என்ன இருக்கு? அவங்கள விட்டு நம்ம விட்டு நல்லா இருக்கா? ஏடா, நாம குடிச்சு பார்த்து நல்லா இருந்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம்னு நினைச்சேன். லட்சணம் தான். கொடுங்க கொடுங்க. ஏமா குடி. தம்பியா பிள்ளை, நீ குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா எனக்கு குடுவேன். அட வேண்டாம், குடுவேன். தம்பியா பிள்ளை நல்லாவே குடிக்கும். இப்பதான் லட்சணமா இருக்கு. தம்பியாவது குடுவேன். அதான் பூ வைக்க போறியா? கொண்டா, நான் வைக்கிறேன். என்ன வேண்டாம், கீழே வைங்க. இல்லையா கொடுத்தா கத்துனே, நல்லா கத்துனே. கொண்டா, இப்படித்தானே இங்க வா. சாத்தியா இருக்கேன். என்னக்கா, ஏன் அப்படி பாக்குற? இது எதுக்கு? இது டை கழுத்துல கட்டுறது. தம்பியா பிள்ளை, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க ஊர்ல மாடசாமின்னு ஒரு பையன் இப்படிதான் கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டான். இங்க தொங்கலுக்கு கூட இடம் இல்லையே. என்ன
ஐயா, என்ன ஐயா, தம்பிமா. என்ன இது? இது சாமி வந்தவரை யாருந்தாரு? என்னதான் புருஷன் பஞ்சாதியா இருந்தாலும் அடுத்து இந்த முன்னாடி இப்படியா என்னவோ அவங்க சினிமா பார்க்க போறேன்னு சொன்னாங்க. இப்ப நமக்கே சினிமா காட்டுக்காவல. சும்மா இல்லைங்க, புதுசா கல்யாணம் பண்ணிருக்காவல்ல, அதான் கலை புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட புள்ளைய தூங்கட்டு வாங்க போ. உனக்கு அறிவு இருக்கா? இவங்க தூங்கும் போது எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போயிட்டாங்க, வேலையை பாருன்னா வெங்காயம். இப்படி செஞ்சாங்க புள்ளைய உள்ளே தூங்கிட்டா கதவை பிடிச்சி ஆவி எடுத்துட்டு போயிடுவோம். உனக்கு கூட அறிவு இருக்கலாம். இனிமே சொல்ல மாட்டேன். அங்க வாங்க கொஞ்சம் இருக்கலாம். சொச்ச சினிமாவையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். லட்சணம் தான், வாங்க. லில்லி டார்லிங், நாம இப்படி ஒரு வாரம் ஜாலியா எங்கே டூர் போயிட்டு வருமா? ஆமா, இப்படியே சொல்லிட்டேங்க. ஆனா நீங்க என்ன கூட்டிட்டு போறதே இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்காளே, இங்க சில வேலைகள் இருக்கு. அது முடிச்ச உடனே ஒரு வேர்ல்ட் டூரே போயிட்டு வந்துருவோம். என்னங்க, உங்க அதிர்ஷ்டத்துக்கு காரணமே இந்த மச்சம் தான். இல்ல, இந்த லில்லி டார்லிங் தான். சந்தா ரொம்ப பிடிக்காது. தியாகும் சுமதியும் வெளியே போனதும் 11 மணிக்கு மேல அந்த நெக்லஸ் நாம போய் எடுத்துக்கிட்டு வரணும். கேர்ஃபுல்லா. மணி 11 ஏந்துரா. நானே நாங்க இந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வந்து ரெட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறேன். எங்க இந்த போலி நெக்லஸ்? பாவிப்ப கீழே போட்டுட்டு தூங்குறான். இந்த நெக்லஸ் அங்க வச்சுட்டு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு
எடுத்துட்டோம். எங்க கொண்டா? ரொம்ப நல்லா இருக்கே. எப்படி யாரு இதை எடுத்தது? நான் தான் எடுத்தேன் பாஸ். அட பாவி, ஏண்டா அப்படி போய் சொல்றேன்? பாஸ், நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் பாஸ். முதல்ல உடைப்பாரு பாஸ். இவன் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு பேசாம படுத்துட்டான். நான் தான் டூப்ளிகேட் நகை வச்சுட்டு ஒரிஜினல் எடுத்துட்டு வந்தேன். சந்திரா, இதுவரைக்கும் நீ இப்படி பகிரங்கமா போய் சொல்றது கிடையாதா? பாஸ், இவன் தான் தண்ணிய போட்டுட்டு தலைகீழ தொங்கினான். டூப்ளிகேட் நெக்லஸ் கூட பத்திரமா வச்சுக்காம கீழே போட்டுட்டான். அதை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு ஒரிஜினல் நெக்லஸ் நான் தான் பாஸ் எடுத்துட்டு வந்தேன். இல்ல பாஸ், நான் தான் எடுத்தேன். இல்ல பாஸ், நான் தான் எடுத்தேன். நான் தான் முதல்ல நீ போய் ஒரிஜினல் எடுத்து வந்து குடிச்சிட்டு தூங்கி இருக்கிற. இந்த மடைய அந்த ஒரிஜினலை திரும்பி கொண்டு வச்சுட்டு டூப்ளிகேட் எடுத்து வந்தான். குடிகாரன் ராஸ்கல், கையில கிடைச்சது கோட்டை விட்டீங்களா? பாஸ் பேசாதே. வர வர எந்த காரியத்துக்கு நீ லாயக்கு இல்ல. சுத்த தண்ட சொல். என்னையா தண்ட சொல்றீங்க? இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை பண்ணவங்களுக்கு வேற என்ன பேரை வைக்கிறது? லில்லி, shut up and get out. ஆரம்பத்திலிருந்தே ஒன்னா பழகி இருக்கும். அந்த ரெட்டி பல லட்சக்கணக்கா சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய ஹோட்டல கட்டுறதும் தான் காரணம். அந்த தட்டுக்கட்ட கழுத முன்னால என்ன தண்டச்சோறு சொல்லிட்டான். இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். கொள்ளையடிக்கிற பணத்தை கூட நமக்கு நியாயமா பிரிச்சு கொடுக்கறது இல்ல. அப்பப்ப கொஞ்சம் பாட்டிலையும் பணத்தையும் கொடுத்துட்டு நம்மள நாய்க்குட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். ஆல்பர்ட், அவனை எப்படியாவது எதிலையாவது மாட்ட வச்சு தீர்த்து கட்டியே தீருவேன். சந்திரா, ஆட்டம் இல்லாம பேசாத. அவனுக்கு அடி ஆட்கள் நிறைய இருக்காங்க. ரெட்டியை ஏத்துக்கிட்டு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? திட்டம் போட்டு காரியம் செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆபத்து தான், எதிரான ஆபத்து இல்ல. தினசரி ஆபத்துகளே சந்திச்சு அடிமை ஆகிறத விட ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்சு ஜெயிச்சா பெரிய மனுஷன் ஆயிடலாம். ரெட்டியை ஒழிச்சு கட்ட நான் ஒரு திட்டம் போடுறேன். நீங்க ரெட்டியை ஒழிச்சுக்கட்டுன்னு சொன்னத டெல்லி ஒத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அதை ரெட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீங்க இங்கிருந்து உடனடியா தப்பிச்சு போறது நல்லது. இல்ல உங்க உயிருக்கு ஆபத்து. சந்திரன் எங்க போயிருக்காங்க சத்தியமா எனக்கு தெரியாத மாஸ்டர். உங்களையே ஏமாத்த அவன் திட்டம் போட்டுருக்காங்கிறத நீங்க சொல்லிட்டான் மாஸ்டர். எனக்கு தெரியும். நாங்க ஒரு நாள் உங்களை ஏமாத்த மாட்டோம் மாஸ்டர். எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்ப முடியாதுடா. நீங்க சொல்லாதீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொரு கதை சொல்றேன். மாடா உழைச்சு, ஓடா தேஞ்சு, மெழுகுவத்தியா எரிஞ்சு, ஊதுபத்தியா புகஞ்சு போன ஒரு பொண்ணுடைய சோக கதை சொல்லட்டுமா? அழுகிற கதை வேண்டாம். இப்ப யார் கண்ணிலையும் தண்ணி இல்ல, வேற ஐட்டமா சொல்லுங்க. என்னையா அது? நானும் ஒரு வாரமா ஒரு டேசன் கதை சொல்லி இருப்பேன். சென்டிமெண்டா கதை சொன்னா பொம்பளைகளுக்கு தான் பிடிக்கும், ஆம்பளைகளுக்கு பிடிக்காதுங்கிறீங்க. சரி, கொஞ்சம் ஃபைட்டிங் கொஞ்சம் செக்ஸி வச்சு கதை சொன்னா இது லோ கிளாஸுக்கு தான் பிடிக்கும், ஹை கிளாஸுக்கு பிடிக்காதுங்கிறீங்க. நாவல்ட்டியா கதை சொன்னா இது சிட்டில தான் ஓடும், கிராமத்துல ஓடாதுங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் கதை சொல்றது? எல்லாத்தையும் ஒன்னா மிஸ் பண்ணி ஒரு அவியலா சொல்லுங்க. அப்பதான் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும். அந்த அவியலுக்கு ஆர்டர் கொடுக்கணும். திடீர்னு அவியல் கேட்டா கிடைக்காது. யோ, இந்த அவியலுக்கு எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரிஜினல் கதாசிரியர். இப்ப சமீபத்துல 3 படத்துக்கு கதை எழுதுனையா, ஒன்னு 100 நாள் ஓடி இருக்கு. அது உங்க கதைக்காக ஓடல, பெரிய பெரிய நடிகர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சரிதான், ப்ரொஜெக்டர்ல போட்டாங்க, அதனால ஓடிச்சுன்னு சொன்னா போறீங்களே. இத பாருங்க ஐயா, உங்களுக்கு கதை சொல்ல நம்மளால முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. நல்லா முக்கா கட்டுல அடைச்சுக்கிட்டு சுத்தாலாம் சொல்லியா எழுதியா? யோ, நீ எழுதி நாங்க ஒண்ணும் படம் எடுக்க வேண்டியது இல்ல. ஏற்கனவே 25 படம் எடுத்தவங்க. நேரா போட்டோ ஸ்டுடியோ போங்க, 30 படம் எடுத்து கொடுப்பான். ஐயா, யோ கதாசிரியரே, உம்ம கடைக்கு இப்படிப்பட்ட தயாரிப்பாளர் தான் லாய்க்கு. நல்ல குடுமையோட வந்திருக்காரு, அறுக்கிறாதீங்க. ஐயா, இங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. நீங்க இங்க தங்கியிருக்கிறதா சொன்னேன். உடனே உங்களை பார்க்கணும் துடியா துடிச்சு போயிட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் ஐயா. கும்பிடுதம் ஐயா. பெரிய ஆளு, காரியத்தை முடிச்சுக்குங்க. வாங்க உட்காருங்க. அண்ணாச்சி, உங்க மாதிரி பெரியவங்க முன்னால நாங்க உட்காரலாமா? பரவாயில்ல, உட்காருங்க. ஐயா, உங்க சினிமா படம் தான் நாங்க முத நாளே போய் பாத்துருவோம். என்ன மக்கள் நாள் ஓடுமோ ஓடாதோ எவன் கண்டா? சும்மா இருங்கோ, அது இவ்வளோ கதை இல்ல. ஐயா, நீங்க எவ்வளவு நல்லா எழுதுதியோ. அண்ணாச்சியோ, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு ஒரு ஒத்தாசி செய்யணும். என்ன செய்யணும்? இந்த சினிமா படம் பிடிக்காதுல்ல, அதை பாக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆமையா, நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். அப்படியா? நாளைக்கு மகாலட்சுமி தோன்றி பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கிற மாதிரி ஒரு பெரிய காட்சி எடுக்கிறோம். நீங்க வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாரையா, கண்டிப்பா வாரம்.
ரொம்ப நல்லவங்க. நாளைக்கு பாப்போம்ல. ஆமா வாங்க. ஏண்டா பாபு, ரெட்டி எப்படா இருக்கான்? பயங்கர கோபத்துல இருக்கான். உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்னு அலையறான். ஜாக்கிரதையா இருங்க. அயோக்கிய ராஸ்க். அந்த ரெட்டிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். என்ன கொலை செய்ய போறானா? அவனை தீர்த்து கட்டுறதுக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன். கப் ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம். இந்தாமா இந்தாமா, காசரா காசரா. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், கப் ஐஸ். கப் ஐஸ் சாப்பிடுறீங்களா? தாத்தா, நாங்க என்ன சார் தப்பு செஞ்சோம்? ஆமா, ஏன் இப்படி மார்வேஷத்துல வந்து எங்களை பயமுறுத்துறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலீங்களே. உங்க பேர் என்ன சார்? நாராயண ரெட்டி. உங்களுக்கு வெங்கட் ரெட்டின்னு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா? அது என்ன அப்படி கேட்டுப்பிட்டிய? வெங்கட் ரெட்டி நானும் ரெட்ட பிள்ளைங்க. சின்ன பையனா இருக்கும்போது அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டான்னு எங்க அப்பா அவனை பெல்ட்ட கழட்டி அடி அடின்னு அடிச்சு விட்டாங்க. அவனு கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டான். இது நடந்து 25 வருஷம் இருக்குமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாராயண ரெட்டி, உங்க அண்ணன் வெங்கட் ரெட்டி ஒரு பெரிய லட்சாதிபதி. அவர்கிட்டதான் நாங்க 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவர் திடீர் செத்து போயிட்டாரு. ஐயோ, வெங்கட் இறந்துட்டாரா? அதை விடுங்க நாராயண ரெட்டி. செத்து போன உங்க அண்ணன் பிவி ரெட்டிக்கு நிறைய சொத்து இருக்கு. ஆனா அந்த சொத்துக்கெல்லாம் இப்ப வாரிசு இல்லாம அம்போன்னு கிடக்குது. உங்க அண்ணன் செத்து போன விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் சொல்றபடி நீங்க கேட்டா உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தரேன். அதாவது இன்னையில இருந்து நீங்க தான் பிவி ரெட்டி. ஓகே? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. இத பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வேணுமா வேண்டாமா? என்னங்க நீங்க தினப்படி 2 ரூபாய் கிடைக்குமா, 3 ரூபாய் கிடைக்குமா, கால் வயிற்று கஞ்சி கிடைக்குமா, அரை வயிற்று கஞ்சி கிடைக்குமா? என் குடும்பமே கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடவுள் மாதிரி வந்து 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்றீங்க. வேண்டாம், நான் சொல்ல போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க. பிவி ரெட்டியை கூட்டிட்டு வா. நீங்க சும்மா இருங்க, அவன் தள்ளிட்டு வருவான். வாங்க வாங்க ரெட்டி வாங்க. வா உட்காரு. இப்படி உட்காரு, சும்மா தைரியமா உட்காரு. உன்னை எப்படி மாத்தி காட்டுறான் பாரு. பாபு, ட்ரெஸ் எல்லாம் கொண்டா. துணி கழுத்தை இறுக்கிட்டு இருக்குது. இந்த குழாயி, இந்த சொக்காயி எல்லாம் 4 பேர் போட்டு உடம்பு அழுத்துற மாதிரி இருக்குது. இந்த போடுச்சு. ஐயோ, காலை வேற கடிக்குதுங்க. ஏண்டா, மாசம் 2000 ரூபாய் சம்பளம், பங்களா வாசம், 4 வேளை சாப்பாடு, கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, இதெல்லாம் சும்மா வருமா? ஜபார் ரெட்டி, இன்னைக்கு பூரா இந்த ரூம்ல நீ நடந்துகிட்டே இருக்கும். தடுமாறாமை நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி பேசணும்னு நான் உனக்கு சொல்லித் தர்றேன். சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இல்ல நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. வெட்டி உங்களுக்கு 100 ரூபாய். ஆளையும் மூக்கு மீசையும் பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கு. என்னதான் பாப்பவே. ஹலோ, யாரு? கத்தி விட்டு இப்பதான் வந்தேன். கருப்பு பணம் 2 பொட்டியான. ஆமா, கேஷா கொடுத்துறேன். கள்ள துணியில கட்டி தங்க எப்ப வருது? அமாவாசை அன்னைக்கு வருதா? அதையும் எனக்கே வாங்கி கொடுத்துருங்களேன். ஒரு விஷயம், இந்த பிசினஸ்ல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தூக்கி விட்டதோ ஒரேடியா மேல போயிடலாம். தப்பி தவறி விழுந்ததோ நடுத்தரு நாராயணா தான் நிக்கணும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். எமர்ஜென்சி டைத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. வச்சிருக்க வச்சிருக்க. கள்ளத்தோணியிலே கட்டி தங்கம், இது ஒண்ணு போதுமே எனக்கு. மாட்டிக்கிட்டா, நல்லா மாட்டிக்கிட்டா. பெரிய ஸ்முக்லர் தான். கள்ளத்தோணியில கட்டி தங்கம். அம்மா சனிக்கு வருதா? வருத்தம். எஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். சார், நான் சுமதி பேசுறேன் சார். எந்த சுமதி? அன்னைக்கு ஒரு ப்ராஸ்டிடியூட் கேஸ புடிச்சு கொடுத்தேன்ல, அதான் மிஸ் ஆயிடுச்சே. அடடே, கல்யாண ஆன தம்பதிகளை பிராஸ்டிடியூட் சொல்லி ரகட பண்ணியே அந்த சுமதியா? இன்னைக்கு ஒரு அசல் கேஸ். பெரிய ஸ்மக்லர்
இந்த பாருமா, போன தடவை மிஸ் ஆச்சு, பெண்ணாச்சேன்னு விட்டுட்டு வந்தேன். இந்த தடவை மிஸ் ஆச்சு, எனக்கு கோபம் வரும், கோபம் வரும், கோபம் வரும். மிஸ் ஆகவே ஆகாது. நீங்க இப்ப உடனே வந்தீங்கன்னா கையோட பிடிச்சிடலாம். சார், நான் இந்த கேஸ பிடிச்சு கொடுத்தேன்னா என் பேர் பேப்பர்ல வரும்ல? கண்டிப்பா நாங்க பேப்பர்ல போடுவோம். பொது இடங்கள்ல திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டோ மாட்டி வைப்பாங்க பாரு, அது மாதிரி போட்டோவை ரெடி பண்ணி வைங்க. போட்டோட வருமா? தேங்க்யூ 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 வெரி மச் சார். வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, இந்த கேஸ பிடிச்சு கொடுத்தேன்னா என் பேரு போட்டோல வருமே, என் போட்டோ பேப்பர்ல வருமே. வரட்டுமே. எஸ், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். இவன் கதவை ஃபுல்லா துறையா. என்ன சார் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு நாங்கள்ல சொல்லணும். கபில் ரூம் வேற, கைய கட்டியா. உன் பேர் என்ன? புலிக்குட்டி ராஜாமணி. புலிக்குட்டி ராஜாமணி, இந்த முகரைக்கு டைட்டில் வேற. எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு 5-6 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தனியா பண்றியா இல்ல கூட்டாளிகளோட சேர்ந்து பண்றியா? தனியாவும் பண்றது உண்டு, சில சமயங்கள்ல கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு பண்றது உண்டு. உன் கூட்டாளி எல்லாம் எங்க இருக்காங்க? ஒருத்தர் கீழக்கரையில இருக்கார், இன்னொருத்தர் காரைக்கால்ல இருக்கார், வேற ஒருத்தர் பாண்டிச்சேரியில இருக்கார், பாம்பேலயும் ஒருத்தர் இருக்கார். ஓஹோ, ஆல் இந்தியா லெவல்ல பிசினஸ் பண்றீங்களோ? ஆமா சார், இப்ப ஆல் இந்தியா லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. துபாயில இதுக்கு ரொம்ப நல்ல மார்க்கெட் சார். இன்னும் ஏன் சார் அந்த மாதிரி முடிக்கிறீங்க? சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க இருங்க, என்ன எதுக்கா அரெஸ்ட் செய்யணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சானா? கருப்பு பணம் 2 பெட்டி அனுப்ப சொன்னீங்கல்ல? ஆமா. கள்ள தூணியில கட்டி தங்கம் அம்மாவாசை அன்னைக்கு வருதுல்ல? நிச்சயமா வருது. அதை நம்பிதாம என் பொழப்பே இருக்கு. இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணும் சார்? உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க சார். மிஸ்டர் ராஜாமணி, எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் புலிக்குட்டி ராஜாமணி, சட்டப்படி நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு சார்? எதுக்கு? சட்டப்படி அக்ரிமெண்ட் போட்டு நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? கையை கட்டுக்கோ. போன வாரம் மதுரைக்காரன் கருப்பு பணம் வாங்கி ஓட்டி இருக்கிறான், அதுக்கு முந்தின வாரம் கோயம்புத்தூர்காரன் ஓட்டி இருக்கிறான், திருச்சியில மட்டும் நான் ஓட்டப்படாதோ? என்னையா இது? கருப்பு படத்தை ஓட்டுறதா? ஆமா சார், கருப்பு பணம் சினிமா படத்தை ஓட்டாம என்ன சார் செய்யறது? சினிமா படமா? ஏயா ஏயா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லி தொலையா. இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு சினிமா பட விநியோகஸ்தர். கருப்பு பணம் படத்தை வாங்கி இருக்கிறேன், வைரம் படத்தை ஏற்கனவே வச்சிருக்கிறேன். இத பாருங்க, போஸ்டர்லாம் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. இத பாருங்க, கருப்பு பணம், இதுதான் போஸ்டர். கருப்பு பணம்? இருங்க, இது வைரம் போஸ்டர். இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேற வச்சிருக்கிறேன், இதோ காண்பிக்கிறேன். இதோ பாத்தீங்களா, புலிக்குட்டி பிலிம்ஸ் மோஷன் பிக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ராஜாமணி, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மிஸ்டர் புலிக்குட்டி ராஜாமணி, உங்களுக்கு நாங்க தொந்தரவு கொடுத்ததுக்காக எங்களை மன்னிக்கணும். ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். மேடம் சுமதி, இனிமே இது மாதிரியான பொய் புகார்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஏன் சும்மா கத்துறீங்க? எனக்கு என்ன தெரியும்? சினிமா பொட்டின்னு சொல்லிக்கலாம்ல? அது நீங்க சரியா கேட்டு சொல்லிக்கலாம்ல? இனிமே இது மாதிரியான விஷயங்கள ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வால்காட் மாதிரி இருந்தது அப்படின்னு நெத்தில எழுதி விட்டிருந்த. இத பாரு, மத்தவங்க விஷயத்துல நாம எதுக்காக தலையிடணும்? ஊர்ல எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. இப்படி நம்ம நாட்டு ஜனங்க யார் இப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறதுனாலதான் குற்றவாளிங்க அதிகமாயிட்டே போறாங்க. போலீஸும் சட்டமும் இருந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல பொது ஜனங்களும் உதவி பண்ணணும். அப்பதான் நாடு திருந்தும். லைஃப்ல ஒரு சிலர் வேண்டாம். நல்ல மேல பிரசங்கம் பண்ற. கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆச்சு. மிச்ச நாள் நான் இப்படித்தான் கழிக்க போறேனோ கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கு. என்னங்க, வெளியில போலாமா? இப்ப மகாராஜாவுக்கும் வந்துட்டு போல் இருக்கே. மாணிக்க தெருன்று ஊர்கோல
கேக்குதம்மா. காணிக்கை நான் என்று சிலையொன்று சொல்லி கண்ணாடி காத்ததம்மா. பெண்மனம் ஆடுதம்மா. மாணிக்க தேர் ஒன்று ஊர்கோலம் போகும் மணி ஓசை கேக்குதம்மா. காணிக்கை நான் என்று சிலையொன்று சொல்லி கண்ணாடி காத்ததம்மா. பெண்மனம் ஆடுதம்மா. இளங்களில் அலங்கார சம்பங்கி பூக்கள் மலரனை போடுதம்மா. இளங்களில் அலங்கார சம்பங்கி பூக்கள் மலரனை போடுதம்மா. நீரலை கரையேறி அபிஷேகம் செய்து தாலாட்டு பாடுதம்மா. தாலாட்டு பாடுதம்மா. கண்களில் ஓர் மேகம் பார்த்ததும் பல்லவி பாடிய வானப்பாடிகள் பாடல் பேசுதம்மா. தந்த வாசனை சென்று வந்ததும் மந்திரம் பேசிய மார்பு சேலையும் பாறை போடுதம்மா. கொஞ்சம் தேர் தருகு அள்ளி நான் பருகு. கொஞ்சம் தேர் தருகு அள்ளி நான் பருகு. மாணிக்க தேர் ஒன்று ஊர்கோலம் போதை கேக்குதம்மா. ரதி தேவி ஆடிய நாட்டிய சாலையில் நான் ஆட வேண்டுமம்மா. தலைவாசல் பார்த்ததும் மணிமாட கோபுரம் மெருகேற வேண்டுமம்மா. மெருகேற வேண்டுமம்மா. காற்றினில் ஆடிடும் நாடல் நாடகம் காற்றினில் ஆடிடும் தென்னை நாட்டியம் நானும் ஆடட்டுமா. பாலிடை ஊறிய கண்ண கோடுகள் தேரிடை ஊறிய கோவை காடுகள் நானும் காணட்டுமா. அள்ளி நான் பருகு அள்ளி நான் பருகு. மாணிக்க தேர் ஒன்று ஊர்கோலம் போகும் மணி ஓசை கேக்குதம்மா. காணிக்கை நான் என்று சிலையொன்று சொல்லி கண்ணாடி காத்ததம்மா. பெண்மனம் ஆடுதம்மா. How do you like that? Perfect. நீ போலாம். Thank you. சங்கர் ரெட்டி முழுசா தயாராயிட்டான். வெங்கட் ரெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சீட்டை சங்கர் ரெட்டியை உட்கார வைக்க வேண்டியதான். எஸ். வெங்கட் ரெட்டிக்கு போன் பண்ணி என்ன பிடிச்சு வச்சிருக்கிறதா சொல்லி அவனை ரூம் நம்பர் 405க்கு வர. ஓகே. ஹலோ பாசா, நான் தான் துரை பேசுறேன். சந்திரன் நானும் ஆல்பத்தோம் கொண்டு வந்துட்டோம். 405ல கட்டி போட்டு வச்சிருக்கோம். உடனே வாங்க. என்னங்க நீங்க படத்தை முழுசா பார்த்து விடாம பாதியிலே இழுத்துட்டு வந்துட்டீங்களே. அது ஒரு படமாவது சண்டை சச்சரவு கொலை கொள்ளை. ஆமா. ஆனா அந்த லவ் சீன் மட்டும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. லவ் லவ் லவ்னு லவ 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 அடிச்சுங்க. லைஃப்ல ஒரு த்ரில் வேண்டா. அந்த கொலையை செஞ்சது யாரா இருக்கும்? டாக்டரா, கிழவியா, சாமியாரா? யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு தலை தர இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் யாரை
சாப்பாடு நிறுத்துறி. ஏண்டி உங்ககிட்ட நான் முத்தக்கலைய பத்தி பேச வந்தா நீ என்கிட்ட ரத்த கொலைய பத்தி பேசுறிய. இத பாருங்க, லைஃப்னா எனக்கு ஒய்ஃப் தேவை, எனக்கு ஒரு மனைவி வேணும். நான் யாரு? உங்க பொண்டாட்டி. வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல உங்ககிட்ட வாய்ப்பாடு கேட்கறதுக்கு பிரசங்கம் கேட்கறதுக்கு. சமத்துல நாளைக்கு நிச்சயமா ஒரு சினிமா கழிச்சு போறேன். ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு மாதிரியே பாதியில கூட்டிட்டு வரதுக்கா? நாளைக்கு சினிமா முடிஞ்சு 10 நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். சஸ்பென்ஸ் பிக்சருக்கா கூட்டிட்டு போறேன். சூப்பர் சஸ்பென்ஸ் பிக்சருக்கு கூட்டிட்டு போறேன். நாம 2 பேரும் நல்ல ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் நல்ல ஐஸ்கிரீமா சாப்பிடுவோம். என்ன நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வந்து நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா கேட்கணுமா? நிச்சயமா. டாக்டரா? கிழவியா? சாமியாரா? சாமியாரா? நான் சாமியாரா போறேன்? என்னால தாங்கவே முடியாது. உடம்பு சும்மா பாய்லர் மாதிரி கொதிக்குது. பச்சை தண்ணிய அண்டவ பொட்டிக்கிட்டாதான் அடங்கும். எனக்கா துரோகசிய பார்த்தேன். இந்த உலகத்துடைய எந்த மூலைக்கு போனாலும் சரி என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நன்றி கேட்ட நாயே. உன் கதை இன்னியோட முடிஞ்சது. உன்னோட முன்னேற்றத்துக்காக எத்தனை பேரை நீ தீர்த்து கட்டியிருப்பேன். பாவம், உனக்காக எவ்வளவு பாடுபட்டான். அவனையும் கொண்டுட்ட. நீ மாத்திரம் முன்னேறணும், மத்தவங்க பாடுபடணும். பங்கு கேட்டா தீர்த்து கட்ட வேண்டியது. இது என்னோட நியாயம். கிழவியா சாமியாரா? அடுத்தவங்க நடக்கிறது திருட்டுமா எட்டுமா புதியா? சத்தம் போடாதீங்க. நீ வாங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க. சாவித்வாரத்தை கொஞ்சம் வெறிச்சா வச்சு தொலைக்கப்படாது. சவத்து பயல ஒரு மண்ணும் தெரியலையே. இங்க வாங்க, இங்க வாங்க. இப்ப என்ன பண்ணுறது? ஒண்ணு செய்வோமா? உள்ள இருக்கிறவங்களை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லுவா. ஐயோ, நாம வந்திருக்கோம்ல அவங்களுக்கு தெரியணும்ல. கத்தாதீங்க. பாருங்க, எங்க வீட்டுக்காரர் குளிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்லி உடனே கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க இருங்க. ஏதாயே அந்த அம்மல எங்களுக்கு வேண்டாம். ஐயா வந்திருக்க போயிடுவான். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் காவலுக்கு இருங்க. இப்போ தைரியமா இருப்பா. தேங்க் யூ. ஐயா என்ன தைரியமா இரு. வாங்க வாங்க வாங்க. இதுதான் பாருங்க. சந்தியா பிள்ளை, கொலை நடக்கிற வரைக்கும் ஏதோ அரைமுறையா கொஞ்சமா தெரிஞ்சது. இப்ப எல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒரே இருட்டால இருக்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. இந்த பாரியா, நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. என்ன மிரட்டுதியோ? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு கொலை கொலை நடந்து போச்சு சார். என்னது? நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? சத்தியமா சத்தியமா சொல்றேன் சார். அந்த கொலையை நான் மட்டும் இல்ல, என் கூட 2 பேர் சேர்ந்து பார்த்தாங்க சார். ஒரு ஆள கழுத்துல அரிச்சு கொன்னது எங்க கண்ணால பார்த்தோம் சார். அந்த கொலைகாரன் இன்னும் ரூம்ல தான் இருக்கா. வாசல்ல கால் போட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்துங்க சார். ஆமா ப்ளீஸ். வாங்க சார், வாங்க வாங்க. கொலையா எங்க நடந்தது? சார், ஒரு ஆள ஒருத்தன் கழுத்து நெரிச்சு கொன்னது என் கண்ணால பார்த்தேன். யார் கழுத்த யார் நெரிச்சு கொன்னது, யார் செத்தது? அது தெரிஞ்சா உங்களுக்கு ஏன் போன் பண்றேன்? அம்மா, உங்க பேச்சை கேட்டு எனக்கு 3 தடவை மூக்குடைஞ்சு போயிருக்குது. இப்ப எது உடைய போகுதுன்னு தெரியுது. இந்த கொலையை நாங்களே பார்த்தோம். அதை உடைச்சு உள்ளுக்கு போங்க. கொலைகாரன் கிடைப்பான், இல்லாட்டி பணமாக கிடைக்கும். தூக்கிட்டு போவீங்க.
கான்ஸ்டேபிள் நீவோட யார் நீங்க? இங்க என்ன கலாட்டா? உங்களுக்கு என்ன வேணும்? சரி சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க. அம்மா கொஞ்சம் நவருங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா எதுக்கு வந்திருக்காரு? தெரியலீங்களே. இங்க கொலை நடந்ததா சொல்றாங்க. யார் நீங்க? என் பேரு முனிரத்னா. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. திருத்தாப்புல இருக்கிற மேரி நரசிங் ஹோமுக்கு வந்தான். அங்க ரூம் இல்ல, அங்க வைத்தியம், இங்க ஜாக. எத்தனை நாளா இங்க தங்கி இருக்கிறீங்க? 3 நாளா? நாளா இங்க தங்கி இருக்கிறீங்க? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குது. இவங்களால எங்க ஹோட்டல் பேரே கெட்டு போச்சு. ஆல் ரைட், ரெஜிஸ்டர் புக்க கொண்டு வாங்க. எதுக்கு? 3 நாளா இவங்க இங்க தங்கி இருக்கிறாங்களான்னு பாக்குறது. 3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க, கையெழுத்தும் போட்டிருக்காங்க, ரெஜிஸ்டர்ல பதிவாயிருக்கு. அப்படியா? ரெஜிஸ்டர் புக்க கொண்டு வாங்க, பாக்கலாம். எல்லாம் சரியாதானே இருக்குது. ஐயோ, இதுல என்னமோ இருக்கு சார். அந்த ஆளு கழுத்து நெரிச்சு கொண்டது என் கண்ணால பார்த்தேன் சார். ஏமா, 3 நாளா அவங்க இதே ரூம்ல தான் தங்கி இருந்தாங்கன்னு ரெஜிஸ்டர் புக்ல எழுதி இருக்குதாம்மா. நீ ஏதாவது கனா கண்டியா? அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நாங்களும் பார்த்தோம். அந்த பொண்ணு சொல்றதுதான் நிஜம். என்ன தெரியுமா நடந்தது? ஐயோ, கழுத்தோடியா, கழுத்தோடியா, கழுத்தோடியா! போலீஸ், போலீஸ்! நீங்க தானே போலீஸ்? ஐயா, எடு! சார், இவங்க எல்லாம் திட்டம் போட்டு எங்க ஹோட்டல் பேரை கெடுக்கிறதுக்காகவே இப்படி அநியாயமா போய் சொல்றாங்க. இல்ல இல்ல, இந்த ரூம்ல தான் கொலை நடந்தது. அந்த கொலையை நாங்க எல்லாரும் பார்த்தோம். அம்மா, மறுபடியும் உங்க பேச்சு கேட்டு நான் இங்க வந்தது என் பைத்தியக்காரத்தனம். இந்த ரூம்ல கொலை நடந்ததா நீங்க சொல்றீங்க. இந்த ரூம்ல இவங்க 3 நாளா தங்கி இருந்தாங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல ஆதாரம் இருக்குது. இனிமே போலீஸுக்கு தப்பான தகவல், போலீஸுக்கு பொய்யான தகவல் கொடுத்ததுக்காக உங்களை நாங்க கைது செய்வோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆமா, உள்ள போன போலீஸ காணமே. சார், இப்ப நிஜமாவே என் மூக்கு உடைஞ்சு போச்சு சார். ஏண்டா, கதவை உடைக்க சொன்னா உன் மூக்க உடைச்சிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. வெரி குட், நம்ம பிளான் சக்சஸ். வா, உன்னை பத்தி சந்திரன் கிட்ட சொல்றேன். என்னங்க என் மேல கோவமா? என்ன கண்ட கண்ட மர்ம நாவலை படிச்சுட்டு வாழ்க்கையில திருள்ளு வேணும் பைத்தியக்காரி மாதிரி அலையிற. இது ஹனிமூனாவா இருக்கு? ட்ரைமூனா போச்சு. சாரிங்க. இது பாருங்க, நாம பேசாம ஊருக்கே போய் சேருவோம். யாராவது எப்படியாவது போட்டுமே, நமக்கு என்ன? ஆனா ஒரே ஒரு வருஷம் கண்ணால பார்த்த கொலையை நிரூபிக்க முடியலையே, அது ஒண்ணுதான். சுமதி, நாம ஊருக்கு போறதில்ல. ஏங்க? கொலைகாரனை கண்டுபிடிச்சு என் ஒய்ஃப் ஒரு பைத்தியக்காரி இல்லையே நிரூபிக்க போறேன். நமக்கு ஏங்க வேணும் அம்பு? லைஃப்ல ஒரு த்ரில்லு வேண்டாம்? எல்லாரும் வரிசையிலே இருங்க. ஐயா பாத்துக்கிட்டு இருக்காரு. கூப்பிட்ட உடனே ஒவ்வொருத்தரா போனோம். உங்களுக்கு தாமா? இந்தப்பா கொஞ்சம் நில்லு. என்ன இந்த ரூமுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம்? அடடே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த ரூமுக்கு ஒரு பெரிய ஜோசியர் வந்திருக்கிறாரு. முக்காலமும் உணர்ந்த ஞானி. வெத்தலையில மையத்தடவை பார்த்தா போதும், எங்க என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு டான்னு சொல்லுவாரு. அப்படின்னா இந்த 405 ஒரு கொலையை பார்த்தனே, அந்த கொலைவாரி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா? ஐயோ, இது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. ஆனா பணம் தான் கொஞ்சம் அதிகமா கேட்பாரு. அந்த கவலையை விடு, கொலைகாரனை கண்டுபிடிச்சு சொல்லணும். எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். அப்ப வாங்க. கூட்டம் இவ்வளவு நிக்குதே. இவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்கம்மா, நான் சமாளிக்கிறேன். வாங்க. கீழே வர சொல்லு. கத்தாதீங்கம்மா, இது ஜோசியம் பார்க்க வந்த ஃபுல் டிராபிக். என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலீங்களே. உன் கண்ணுக்கு தெரிஞ்சா குறுக்க வந்து விழுவே ஆக்சிடென்ட் ஆகும். யோ, உன் காணாம போன மனைவி பாம்பேல ரெட் லைட் ஏரியாவுல ஒரு சின்ன வீட்ல இருந்து எட்டி பாக்குறான். அங்க எதுக்காக போனாங்க? ஏதாவது வியாபார விஷயமா போயிருக்கலாம். என்ன கேட்டா எனக்கு தெரியாதுல்ல? கோடிச்சிக்க ஜோசியரையா, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ மேல எனக்கு கொள்ள ஆசைங்க. அவளை அவ புருஷன் வேலையத்துக்கிட்ட இருந்து நான் கிளப்பிட்டு வர்றதுக்கு என்ன பாடுபட்டேன் தெரியுங்களா? ஏற்கனவே அது கிளப்பிட்டு வந்த கேஸா? அதான் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்கு. அதுல வந்துங்க, நீ எதுலயும் வர வேண்டியதில்லை. உன் பொண்டாட்டி எங்க இருக்குதுன்னு பார்த்து சொல்லிட்டேன். சில்லறையை வெட்டி இடத்த காலி பண்ணு.
துப்பிடுங்க. இவங்க சேலத்துல பெரிய லட்சாதிபதியுடைய மருமக, பேரு சுமதி. ஏதோ சந்தேகம் கேட்க உட்காருங்க. என்னது வரும்? நான் ஒரு கொலைகேஸ் விஷயமா பேசணும். கொலைகேஸ் விஷயமாவா? ஆமா, அந்த கொலைய வேற யாரும் பார்க்கல. நானும் அழகாயும் ஐயாசாமியும் தான் பார்த்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கொலை நடந்த சுவடே தெரியாம மறைச்சிட்டாங்க. ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலன்னு தானே உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். அந்த கொலையை நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே? பார்த்தோம், ஆனா அவங்க முகம் தெரியலையே. ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப வேண்டியது என்னன்னா கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியணும். செத்தது யாருங்கிறது புரியணும். கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்குது. செத்தது யாரு அப்படின்னு புரியறதை விட கொலை செஞ்சது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சிடும். ஏதோ பிடிச்சிடுறேன். கருங்கடல் வாசா ஓட்டோ டிட்டிங். என்ன வச்சுட்டீங்க? உலகாரங்க நான் வெத்தலையில கண்டுபிடிச்சு உங்ககிட்ட காட்டினா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பேரும் புகழும் உங்களுக்கு போகும். பத்திரிகையில உங்களை பாராட்டுவாங்க, போட்டோ எல்லாம் போடுவாங்க. அதனால இந்த ஜோசியர் தெய்வ சிகாமணிக்கு என்ன லாபம் அம்மா? நீங்க மட்டும் அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னா எவ்வளவு பணம் கேட்டாலும் மொத்தமா கத்தையா ஒரு 1000 ரூபாய் கொண்டு வாங்க. வெத்தலையில மை தடவுறேன். கொலைகாரனை நான் பார்த்து சொல்றேன், நீங்க புடிச்சுக்கணும். சரி, இப்பவே பணத்தோட வரேன். போங்கம்மா, சீக்கிரம் பணத்தோட வாங்க. 1000 ரூபான்னு கேட்டமே, பார்ட்டி தாளுமா திரும்பி வருமா? பேரு புகழ் துப்பறியதுன்னு அலையுது. நிச்சயமா வரும். பெரிய இடம். நம்ம கமிஷனை மறந்துடாதப்பா. துட்டு கேட்டா துப்பிடுவே நீ. அப்பப்போ உன்னுடைய கமிஷனை அந்த அறையை திறந்து போட்டுட்டே வர. ஒரு நாளைக்கு மொத்தமா திறந்து கொட்டிடுவேன். சந்தோஷம். ஆள் வருது. வாங்க வாங்க. ஜோசியர் கிட்ட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வேலூர் பேங்க்ல இருந்து 22 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போயிருக்கான். நாயால பிடிக்க முடியல. அதனால உடனடியா நீங்க புறப்பட்டு வாங்கன்னு இப்பதான் ஜோசியருக்கு போன் வந்தது. அதுக்கு கூட போகாம உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிறாரு. அப்படியா? தேங்க்ஸ். நீங்க பாருங்க, நான் பக்கத்து ரூம் போயிட்டு வரேன். ஜோசியரே, ஜோசியரே, இந்த 1000 ரூபாய் இத பாருங்க. இந்த பணத்தை என் புருஷனுக்கு கூட தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்னுடைய வருமானத்தை நான் ஏமா வெளியே சொல்ல போறேன்? வருமான இலாக்கா பார்த்தா எனக்கு தானே ஆபத்து. சரி சரி, சீக்கிரம் அந்த மையில வெத்தலையை தடவி, அந்த வெத்தலைய மைய தடவி அந்த கொலைகாரன் யாருங்கிறது சொல்லுங்க. நாகாதிபதி சிவசீரியே ஊரியா சத்திரியமான வசதமோ குங்குமத்தேஷதேனாயதாராம் சதேவனம் மையோதியான் மையோதியாம் விதங்கா விதபூஷணையா யதந்தேரவாயனா உதத்தம்பிஷ் கஜந்தியம 3.25 நாளைக்குள்ள வந்து விடு. மூவேந்தர்களுக்கு பயந்த தெய்வமே, சேர சோழ பண்டிகைகளுக்கு உந்த களி தெரியுது. நல்லா தெரியுது. மொத்தமா நிழல் தெரியுது. ஐயோ, அந்த ரூம்ல எனக்கும் நிழல் தானே தெரிஞ்சது. வருது. ஆமா, என்ன வருது? இத வருது. எங்க வருது? என்ன நோக்கி வருது? ஐயோ, வருது. பொண்ணு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு. நீ தன்ன கொலைகாரன் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கிறோம். இந்த ஹோட்டல்லையா? யாரு யாரு? கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கட்டுமா? வேணாம் வேணாம், நானே பிடிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு பேர் வரும். அப்ப இந்த ரூம் விட்டு வெளியே போ. வெளியே போனா கொலைகாரனை பிடிக்க முடியும். ஆமாமா. பேசாதே, நான் சொல்றபடி கேளு. கேக்குறேன் கேக்குறேன், சொல்லுங்க. ரூம் போன உடனே வலதுபுறமா ஒரு 10 அடி நடக்கணும். அதுக்கப்புறம் இடதுபுறமா திரும்பி ஒரு 8 அடி தவ்வணும். வலது பக்கம் 10 அடி நடக்கணும், இடது பக்கம் 8 அடி தாவணும். ஏன் தாவணும்? அங்க படி இருக்குமே. அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே போகணும். கண்ணை மூடிக்கிட்டே? ஆமா. சரி. முட்டிக்கணும். செவத்தியா? இல்ல, கதவுல. முட்டின உடனே கதவை திறந்து கண்ணை மூடிக்கிட்டே ஒரு 3 அடி உள்ள வரணும். கண்ணை மூடிக்கிட்டே 3 அடி உள்ள போறேன். உள்ள வந்த உடனே சரக்கு 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 சரக்கு. என்ன சரக்கு? ஒருத்தன் கத்தியை தீட்டிட்டு இருப்பான். உடனே கையை பிடிச்சி கொலைகாரன் 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 3 தடவை கத்தணும். கொலைகாரன் கொலைகாரன் கொலைகாரன். ஐயோ, நான் இல்ல, அந்த அறையில இருக்கிறவன். ஏன் ஜோசியர 4 தடவை கத்துனா என்ன? உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு கத்துமா? ஐயோ, அந்த கொலைகாரனை பிடிக்கணும்னா எனக்கு அவ்வளவு ஆசை. அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு எனக்கு பேரும் புகழும் வந்ததுன்னா என் த்ரில், என் லட்சியம் எல்லாமே நிறைவேறிடும். வலது பக்கம் 10 அடி நடக்கணும், இடது பக்கம் 8 அடி தாவணும். கண்ணை முடிக்கிட்டு மேற்கு நேர. ஐயோ,
எவன் கைய போய் பிடிக்க போறானோ, என்ன ரகலை நடக்க போதோ தெரியலையப்பா. குருவே, என்னடா அப்போ இந்த மையெல்லாம் பொய்தானா? பொய்யெல்லாம் இந்த மைதான்டா. வலது பக்கம் திரும்பி 10 அடி நடக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது பக்கம் திரும்பி 8 அடி தவறும். 1 2 3 4 5 6 7 8. வலது பக்கம் திரும்பி நடக்கணும். இப்ப 3 அடி நடக்கணும். 1 2 மாட்டிக்கிட்டா. ஐயா விடுமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு? என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாது. ரூம் நம்பர் 405ல அன்னைக்கு அந்த கொலை செஞ்சது நீதான். நானா கொலை செஞ்சேன்? எவன் சொன்னா? யார் சொல்லணும்? ஜோசியர் சொன்னார். சும்மா சொல்லல, வெத்தலையில மைய தடவி பார்த்து சொன்னார். இந்த ஜோசியனுக்கு இதே வேலையா போச்சு. போன தடவை அப்படித்தான். பக்கத்து ரூம்காரன் பர்ச காணும் சொன்னான். உடனே வெத்தலையில மைய தடவி நான் தான் திருநேன்னு சொல்லிவிட்டான். அதுல இந்த தப்பிக்கிறதுக்கே எனக்கு 1 மாசம் ஆகி போச்சு. இப்ப கொலைகாரன் வேற சொல்லிவிட்டானா? வாமா நேர்ல போய் கேட்கலாம். இன்னைக்கு 2ல 1 தீர்த்துலாம். ஜெய் ஜோசியா, ஜெய் ஜெய் எங்க இருக்க? மரியாதையா வெளியே வந்துரு. நீயா வெளியே வந்தா ஒரே வீட்டுல வழி இல்லாம சாகடிப்ப. நானா தேடி பிடிச்சேன், மெதுவா சித்திரவதை பண்ணுவேன். இந்த ஊர்ல பிரபல்யமான ஜோசி போடா வாடா. நீ என்ன அவமரியாதையா பேசாத. வெங்காயம் வெட்ட தாடா வேலைக்கு கேட்டோம். ஏன்டா ஜோசியர் வெட்டுற? டேய் சோமாரி, நீ தானே இந்த 4 நாள் ஜோசியரை பத்தி ஊர்லாம் சொல்லி தினம் 4000 5000 சம்பாதிக்க வச்சு கமிஷன் அடிக்கிற. ஏண்டா நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏண்டா பழி போறீங்க? டேய் ரூம்ல நடந்த கொலைய நானாடா பண்ணேன்? நீதான் கொலை செஞ்சேன்னு நானாடா சொன்னேன்? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கண்ண முடிட்டே போனேன். கத்தி சத்தம் கேட்டுச்சு, குடிச்சேன். இப்போ இல்லன்னு சொன்னா எப்படி? உண்டா? அந்த பொண்ணு கிட்ட குறிப்பா ஒரு இடத்த சொன்னேன். அந்த இடத்துல போய் நீ கொடுக்குன்னு ஏண்டா நின்ன? நான் எப்போதும் ஒரே இடத்துல தான் நினைக்கிறேன். ஜோசியரே, வெத்தலையில மைய தடவி பாத்தீங்களே, அதுல தெரிஞ்ச கொலைகாரன் இவன் தானே? எங்க சொல்லு ஒரே வெட்டு இவன். இவன மாதிரி தான் இருந்தது, இவன் இல்ல. வந்து வெத்தலையில தெரிஞ்சது இவன் இல்ல. இவன மாதிரி தான் கத்தியை கீழே போடு. ஜோசியா, இந்த தடவை நான் போனா போன விடுறேன். இன்னொரு தடவை என்ன எதிராவது மாட்டி விட்ட உன்னை வெட்டி விடுவேன். வெட்டி நீதான் கொலை செய்யலன்னு நான் சொல்லிட்டேன் இல்ல. மறுபடியும் ஏண்டா தப்புன்னு தவிர உன் மனசுக்குள்ள சூரப்புலின்னு நினைப்பா? டாய், நீதான்டா கொலை செஞ்ச. என்னடா பண்ணுவ? இங்க நிறைய சாட்சிருக்குதா? சாட்சியில்லாத நேரமா பார்த்து உன்னை தீர்த்து கட்டா. நீ ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. இந்த கொலைகாரம் இல்லன்னா வேற ஒரு கொலைகாரம் கிடைக்காமலா போயிருவான். என்ன ஜோசியம்? இருக்கவே இருக்குது வெத்தலையும் மையும் போட்டு தடவி பார்த்தா தெரியுது. ஆமா, வெத்தலையும் மையும். இப்ப இங்க நடந்த விஷயத்துல இருந்து நீங்க 2 பேரும் சரியான ஏமாத்து பேர் வழீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மரியாதையை என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. திருப்பதி உண்டியல்ல போட்ட பணத்தை திருப்பி கேட்கறது ரொம்ப பாவம்மா. அம்மா, ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பாக்குறோம். குணமாகலன்னு பணத்தை திருப்பி கேட்டா கொடுப்பாரா? உன் பொல்லாத நேரம் நான் சொன்ன ஜோசியம் உனக்கு பலிக்கல. என்ன பண்ண சொல்ற? யோ, யாருக்கு பொல்லாத காலம்? அந்த சமையல்கார மாதிரி வெத்த ஆர்ப்பாடம் பண்ற ஆள் இல்லனா என்ன ஏமாத்த பார்த்த? கத்தியோட வந்தவன் பாச்சாவே பலிக்கல. பொம்பளை பொண்ணு நீ சொல்றியா என்கிட்ட? சொல்றேனா? ராத்திரி 12 மணிக்குள்ள என் பணம் வந்து சேரல, உன் நெஞ்சுக்குள்ள 3 குடுப்பாய். துப்பாக்கி லைசன்ஸ் ஏதாவது வச்சிருப்பாளா? இத முடியா திரு புத்தகத்தை படிச்சுட்டு கண்ணா பின்னா அலையுது. அது கிடக்கட்டும். நம்ம கமிஷன் ஆசிரியர் அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி கேட்டா உலகாரம் யாருன்னு ஐடியா கொடுப்பார்ல. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் ஐடியா. 67 68 68 2 70. எப்படியோ கஷ்டப்பட்டு 70,000 ரூபாயை தேய்ச்சிட்டோம்டா. இந்த 70,000 என்கிட்ட கொடுங்க. பத்திரமா பாதுகாத்து உங்ககிட்ட தேடி கொடுத்துறேன். உனக்கு என்ன இருந்தா 70,000 ரூபாய் நீ வச்சுப்பேன்னு சொல்லுவேன்.
தொழில் மேல உனக்கு அக்கறை இல்ல, அதை வளர்த்து போன்ற ஒரு அக்கறை கிடையாதுடா உனக்கு. பணம் பணம் அலைகிற. வாங்க வாங்க வாங்க. ஐயா பெரிய சோசியர்னு கேள்விப்பட்டா பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். உட்காருங்க. பொண்ணு யாரு? என் பேச்சு. எனவே என்ன அறிவு கிட்ட கேள்வி கேட்கல. அவளுக்கு 3 பொண்ணு இருக்கு. அங்க என்ன பாக்கிய? இங்க பாருங்க. பொம்பளைங்களை தான் முதல்ல கவனிக்கணும்னு எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்கு. இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க? கைரேகை பாக்கணுமா, இல்ல ஜாதகம் பாக்கணுமா, ஆரோடமா, தாயத்தா, மையா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க ஒரு சோழியா பட்டணத்துக்கு வந்தோம். வந்த சோழி முடிஞ்சிருச்சு. இப்ப ஊருக்கு போக பயமா இருக்கு. ஊருக்கு போகலாமான்னு உங்ககிட்ட சோதியம் கேட்டு போலாம தான் வந்தோம். கைய காட்டுங்க. பேர் என்ன? அழகாயி. அடாடா, பேரும் அழகா இருக்கு, கையும் அழகா இருக்கு. ஆனா நீ கட்டி இருக்க புடவையும் கொள்ளல. கோண வகுடு எடுத்து சாந்து பொட்டு வச்சு தலை நிறைய மல்லிகை பூ போட்டு பட்டு புடவை கட்டி கால்ல சலங்கையும் மாட்டி ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு வந்தா பல்லு பல்லு பல்ல உடைச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? கைய எடுவேன். எளவு கட்ட புருஷன் பக்கத்துல இருக்குமில்ல? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. கைய பிடிக்கா. ஓய், சும்மா இருக்கணும். உன் பொண்டாட்டிய நான் ஏன் வர்ணிக்கிறேன்? ரேகையில அப்படி சொல்லுது அழக. நான் சொன்னபடி உன் பொண்டாட்டி வெளியே போனா உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து வராது. சரி சரி, தட்சணை கொடுத்துட்டு விவரத்து கிடையா? அழகு முழுசா 10 ரூபாய் எத்தனை லட்சம் கொடுலாம். எளவு பழச்சு போறான். என்ன பிச்சையா போடுறீங்க? 1 ரூபாய்க்கு கை ரேகை பாக்குறதா இருந்தா பிளாட்பாரத்துல போய் கை நீட்டுங்கயா. 50 ரூபாய் கம்மிங்க ரேகை பார்க்க முடியாது. எளவு நீ நாசமா போவ. என்னவே இது? ஒரு சின்ன கேள்விக்கு போய் 50 ரூபாய் கேட்கிய. குடுமி, கண்டபடி மரியாதை இல்லாம பேசுறேன். நான் பெரிய ஜோசியன். நான் சொன்னா என் நாக்கு பலிக்கும். இப்படி எல்லாம் பேசுறேன். எளவு 8வது கொடுப்பேன். திண்டு எகிரிடும். மரியாதை வெளியே போ. ஐயா சும்மா இருங்க. என்னமோ ஒரே ஏரியா தான் விளக்குதீங்க. நாங்க கிராமத்து ஜனங்கன்னு மொட்டை அடிக்கலாம் பாத்தீங்களா? லட்சம் தான். ஐயா நீங்க வாங்க, நம்ம போகலாம். பொல்லாத சோசியம் அளவு. ஐயோ, என் பையன் 70,000 ரூபாய் பையன் எடுத்து போறா. திண்டு குடுமி. பாத்தீங்களா, 1000 கை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் 70,000 ரூபாய் இந்த குடுமி சாதாரணமா தட்டின்னு போயிட்டாயா? என்னடிமா பொம்னாட்டி பெருசா செலுத்துக்கிட்ட. சும்மா இருவே. அப்ப நம்ம பையன் எங்க? பாத்தியலா ஐயா அங்க எல்லாம் இருக்கு. கோச்சிக்காதிய. வாய முடா திருட்டு பையா. இப்பவே உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு காட்டணும்னு பயமா இருக்குது. களவாணி பையா, முள்ள மாதிரி பையா, நீ என்னென்னமோ பைய பைய பையா. யார பாத்துல களவாணி பையங்க? எங்க ஊர்லயே நாங்க தான் பெரிய குடும்பம். நாங்க ரோட்ல நடந்தா போதும், தோல்ல கிடக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டுவானுவ. தெரியுமாவே? எனக்கு தோல்ல துண்டு இருந்தா நீ திருடிப்ப. அதுக்கு ஐயா பாத்தியலா இந்த கொள்ளையில வா உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்காமன்னு. ஆமா கேட்டுட்டாம்ல. சும்மா நிக்கியா? இல்ல என்ன நீ ரொம்ப கேவலப்படுத்துத. உன்னை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இல்ல பொம்பளை கிராப்பு சோசியா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ க்ளோஸ். ஆமா சொல்லிவிட்டேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ க்ளோஸ். இவன் கிடக்கான். இன்னும் 10 நாள் கழிச்சு இவனுக்கு பால் ஊத்துவானுவார். ஒரு வயலுக்கு வர மாட்டான். இவன் பெரிய ரிஷி. எனக்கு தாமரை கொடுத்துட்டு போறான். ஐயோ, இந்த பணத்தை எங்க மறைக்கிறதுன்னே தெரியலையே. ஜோசியம், அருமையான இடம் இருக்கு. இந்த ரூம்ல எங்கெங்க மறைச்சு வைக்கலாம்னு எனக்கு தான் தெரியும். ஆனா ஜோசியம், அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. அடே, இன்னையோட நீ வேலையை விட்டு போயிடு. எப்போது தேவைப்பட்டா நான் மறுபடியும் கூட்டிக்கிறேன். இருங்க, உங்களை ஒரு கை பாக்குறேன். கண்டவன் என்ன பாக்குறேன்றானடா. நீங்க பல கை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் பயம்? இத ஒரு கதையை நினைச்சுங்க. இதை எப்படி முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த ரூட்லயே நாங்களும் போறோம். சார், நீங்க பெரிய மர்ம கதாசிரியராச்சே, உங்களுக்கு தெரியாதா? எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். மிஸ்டர் தியாகு, கொலை நடந்த ரூம்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இருக்கிறாங்களா? அவங்க அன்னைக்கே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கணும். இந்த கொலையை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கருவியா பயன்பட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம்ல கொலை நடந்து 1/2 மணி நேரத்துல மறைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஹோட்டல் முதலாளிக்கு மேனேஜருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. ஆமா, இந்த ஐடியா நமக்கு வராம போச்சு. கண்டிப்பா கொலைகாரன் ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்டவன் தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொலையே நடக்காத இந்த இடத்துல கொலை நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க. போலீஸ்காரங்க இங்க விசாரிக்க வருவாங்க. நடக்காத கொலையை பத்தி துப்பு துலக்கும் போது நடந்த கொலையை பத்தி துப்பு கிடைக்கும் இல்லையா? கொலையே நடக்காம நடந்த மாதிரி எப்படி செயற்கையா உருவாக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. டம்மி துப்பாக்கி ஒண்ணு வாங்குங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு ஆகாசத்தை பார்த்து டுமில் 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 3 தடவை சுடுங்க. அடி ஆத்தா, சுடுறதா? ஐயோ, அந்த சோழியெல்லாம் நமக்கு வேண்டாம் சார். இதனால என்ன சார் நன்மை? சொல்றேன்.
3 தடவை சுட்டுட்டு ஐயோ அப்பா கொலை கொலைன்னு சத்தம் போடுங்க, போலீஸ் வருவாங்க, இந்த ஹோட்டல தலைகீழ செக்அப் பண்ணிடுவாங்க, குட்டைய குழைப்பிடுங்க, போலீஸ் வலையில மீன் மாட்டிக்கிட்டோம். டம்மி துப்பாக்கிக்கு எங்க போறது? ஏமா இருக்கா இப்ப நான் ஒரு துப்பாக்கி கடை வைக்க முடியுமா? ஐடியா தான் கொடுக்கலாம், மத்தெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். நாங்க எப்படியா ட்ரை பண்றோம். வாங்க 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 வாங்க. ஏமா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். நீ செய்யறியா? உண்மையாவா? ஆமா. ஒரு டம்மி துப்பாக்கி வேணும். அவ்வளவுதானே, நான் தர்றேன். நீ தரியா? உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட இல்ல, எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் 100 ரூபாய் பணம் கேட்பாரு. 100 ரூபாய் தானே? நீ முதல்ல வாங்கிட்டு வா, உடனே தர்றேன். சரி சரி. என்னப்பா அது? நிஜம் துப்பாக்கி மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும், ஆனா டம்மி துப்பாக்கி தான். சரி சரி, இந்தா நீ கேட்ட 100 ரூபாய். இந்த பார், இந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்தேன்னு யாருகிட்டையும் மூச்சு பத்த. அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கோம். யார் செத்தாங்களோ எங்க செத்தாங்களோ அம்மா போச்சு. இருங்க, நம்ம போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன். உள்ள யாரு? ஜோசியர் இருக்கார். தட்டு. என்ன பெயிண்ட சுரன்ற குண்டு சத்தத்துக்காக எழுந்திருக்கிற கதவை எடு. வேண்டாம் சார், அன்னைக்கு பட்ட உதய போது எனக்கு. நீ கதவை விட்டாத. Yes, sir. Come, Katu. கான்ஸ்டபிள், லைட் போடு. நெஞ்சுக்குள்ள 3 குண்டு பாஞ்சிருக்கேன். க்ளோஸ் ஆயிட்டானே. யாரு பால் ஊத்துறது? நாமே ஊத்திப்போம்ல. ஐயோ தீந்து போயிட்டானே. ஜோசி செத்துட்டாரா? ஜோசியே ஜோசியே, யாரு சத்தம் போடக்கூடாது, வெளியே போங்க. எல்லாம் போங்க. கான்ஸ்டபிள், கதவை எடுத்து மூடுங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. இங்க இருக்கிற எந்த தடையும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் உள்ளார போய் செக்அப் பண்ணுங்க. ஜோசியரியா ஜோசியரியா, போயிட்டீங்களா போயிட்டீங்களா? இந்த குடிமைக்காரன் சொன்னவனே இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு பால் ஊத்த போறாங்கன்னு, அதே மாதிரி பொட்டுன்னு போயிட்டீங்களே. இன்னும் 30,000 ரூபாய் சேர்த்தா முழுசா லட்சம் ரூபாய் ஆகும்னு 70,000 ரூபாய் வச்சுட்டு சொன்னீங்களே. அட பாவி, ஊர்ல இருக்கிற கைரேகை எல்லாம் பாத்தியே, உங்க பாத்துக்க கூடாதா? 70,000 லட்சம் நீ எதை சொன்ன? ஜோசியர் கைரேகை பார்த்து சம்பாரிச்சது 70,000 ரூபாய். ஆனா ஒரு பையில போட்டு நானும் அவர் தான் மறைச்சு வச்சோம். எங்க வச்ச? உள்ளதா இருக்கு. பணத்தை காணுங்க. இந்த குடிமைக்கார ஐயா காணா பணத்துக்காக ஜோசியரை கொலை செஞ்சிருக்கணும். அப்படியா? ஏற்கனவே இந்த பணத்தை திருடிட்டு ஒரு நாள் ஓட பார்த்தேன். சீக்கிரமா சார் ஓடிட போறான். ஆல்ரைட், நடங்க. ஐயா எங்க கூப்பிட்டியா? ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. போலீஸ்காரங்க, அந்த ஜோசியருக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லையா? எங்களையா தோடிக்கிய? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, அவருடைய 70,000 ரூபாய் காணா. அத மறுவாதியா பேசணும். ஆமா, ஊரான் துட்டு காசுப்படுத்த பரம்பரையில வந்தவன் இல்ல நானு. நான் ஏன் ஊரான் துட்டு எடுக்கணும்? அந்த மணிப்பாசல ஏதோ மந்திரம் இருக்கலாம். அந்த மணிப்பாச பார்த்த உடனே யாரா இருந்தாலும் பயந்து நமக்கு மரியாதை கொடுக்காம பாத்தியா? ஐயா நெசந்தா. இங்க வாங்க. ஆர் யூ குமார் ஆஃப் கிரைம் பிரான்ச்? என்னவே சொல்லுதீரு? உங்க பேரு குமாரா? என்னவே பேர வேற மாத்துதீரு? என் பேர் ஐயா சாமியார் மனசு எத்த. இந்த பேரை மாத்திர சொல்லி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த பர்ஸ் ஏது? ரயில் வண்டியில கண்டெடுத்த.
எங்களுக்கு மேல் பெஞ்சில ஒரு மனுஷன் படுத்திருந்தாரு, அவருதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அழகா இருந்தது, பணங்கடையில எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐயாவுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ஐயாவுக்கு சுண்டுவாதம் நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல நிக்காதே, சுண்டுவாதம் உங்களுக்கு வந்துருச்சு. ஐயா ஐயா எனக்கு காலையில வலிக்கு. எழுந்திரிங்கோ, எழுந்திரிங்கோ, குதிங்கோ, குதிங்கோ. கட்டில செக் பண்ணு. இது கிளப்பு கிடக்காருங்க. என் மூட்டை அங்கேல இருக்கு. எதை செக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டேபிள் கரியா கரியா. எங்க போனா எங்க போனா? ஐயா இதுக்காக நாங்க பட்டணத்துக்கு வந்தா ஏற்கனவே 30,000 வரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இது எடுத்துட்டு போயிடாதீங்க. நிஜமாவே இது எங்க படம்? நான் சோசியல் படம் இல்ல. எப்படி மாத்தா அது வாட்ட இருக்கிற கேவலம் படத்துக்காக ஒரு கொலையே படிச்சியடா. ஐயா சத்தியமா இது கொலை செஞ்சு சம்பாதிச்ச படம் இல்ல, பரிசு சீட்ல வந்தது. என்னடா ஆதாரம்? எனக்கு ஒரு ரசீதை கொடுத்தாலுமே வேண்டாம்னு கிழிச்சு போட்டு விட்டேன். அது நிஜமா பொய்யான்னு தெரியற வரைக்கும் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உங்க 2 பேரையும் நான் கைது பண்ணியிருக்கிறேன். ஐயா ஐயா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஐயா வேட்ட ஊசிக்காரனுக்கு போயிட்டு விதியத்தை மறைச்சு வச்சோம்ல, அதான் தப்பா போயிடுச்சு. நாம பட்டணத்துக்கு புறப்பட்ட நேரம் சரியில்லை. ஐயா ஐயா என் தாயி, என் அண்ணாச்சி, கதையரசன் அண்ணாச்சி, என் புருஷன் தீபாவளிக்கு பொட்டு வடி வெடிக்கவே பயப்படுவாங்களே, அவ்வளோ துப்பாக்கியால சுட்டான்னு சொல்றாங்களே. ஐயா இது நல்லா இருக்கா? நியாயமா இருக்கா? ஏ தாயி, என்ன இது? எங்களை சம்பந்தம் இல்லாம எடுத்துக்கிட்டு போறாங்களே, பாத்துக்கிட்டு நிக்கிய. நான் சொல்லுமா தாயி? Shut up, shut up, shut up, கான்ஸ்டேபிள். இவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஏத்தி கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. சார், நான் உண்மை சொல்லிட்டேன் சார். ஆகாயத்து பார்த்து 3 தடவை சுட்டது நான் தான். நீதான் சுட்டியா? ஆமா ஆமா. இல்ல சார் இல்ல, அந்த ஐடியா கொடுத்ததே எங்க கதாசிரியர் தான். என்னது? சரியா கேட்டா நான் சொன்னேன். நீங்க இருந்து போய் ஜோசியன் சுட நான் என்ன மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நான் தான் சுட்டேன்னு சொல்லுவ போயிருக்கேன். அப்போ அந்த ஜோசியரை நான் தான் சொல்லுவேன். நீங்களே சாட்சி சொல்வீங்க போல இருக்கேன். யாரு கண்டா? நீ 3 தடவை சுட்டு இருக்க. இந்த ஜோசியன் நெஞ்சில 3. இந்த ஐடியா எல்லாம் நீ எழுதுற கதையில வச்சுக்க. ஒண்ணு Shut up. கேட்கிற கேள்விக்கு பதில். நீதான ஜோசியரை கொன்ன? சார், சத்தியமா அந்த ஜோசியரை நான் கொலை பண்ணல சார். நான் கொலையே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஜோசியரை கொன்னது இந்த சமையல்காரன் தான். காலையில யாரும் இல்லாத நேரத்துல உன்னை தீர்த்து கட்டுறேன்னு அந்த ஜோசியர் கிட்ட சவால் விட்டான் சார். நீ கூட தான் ஜோசியன் போய் நெஞ்சு 3 உண்டு பாயின்னு சொன்னியா? செய்யறதை செஞ்சு விட்டு ஏன் மேல சொல்றியா? இதெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே என்ன முடிக்கிறதுக்காக இது ஒரு காரே கதாசிரியர். இவர்கிட்ட போய் யோஜனை கேட்டோம். இவர் யோஜனை பிரகாரம் ஒரு டம்மி துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஆகாயத்தை நோக்கி 3 வாட்டி சுட்டோம். ஆமா சார். ஏன் சார், டம்மி துப்பாக்கியில சுட்டா யாராவது சாவாங்களா? கரெக்ட் பாயிண்ட். டம்மி துப்பாக்கியா? ஆமா சார், ஆமா சார். சரி, துப்பாக்கி எங்க? ஐயோ, இவ அதை தூக்கி எழுதிட்டாளே. நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இந்த துப்பாக்கி வந்து தொப்புன்னு விழுந்து எடுத்து வந்துட்டேன். இந்தாங்க சார். கான்ஸ்டேபிள். எஸ் சார். ஏமா, நீ இந்த ரிவால்வர்ல தான் சுட்டியா? ஆமா சார், இது ரிவால்வர் தான் சார். இது நிஜ ரிவால்வர் ஆச்சு. கடவுளே, இது என்ன கொடுமை. அந்த டம்மி துப்பாக்கி இந்த ஆளுதான் சார் என்கிட்ட வித்தா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பல்லக்கில உடைச்சிருவேன். நீதானே துப்பாக்கி கொடுத்த. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த அம்மா பொய் சொல்றாங்க. Shut up, shut up, shut up. மிஸ் தியாகு, துப்பாக்கியில் இருக்கிற குண்டு ஜோசியர் உடை இருந்தா உங்க வயசு தப்பவே முடியாது. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுங்க. விசாரணை முடியற வரைக்கும் சந்தேகப்பட்டவங்களை எல்லாம் லாக்கப்ல வச்சிருப்போம். கான்ஸ்டேபிள். என்னங்க? நீதான் சொன்ன வாழ்க்கையில தில்லு வேணும்னு. சுமத்தி நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். நிச்சயமா கேஸ்ல இருந்து தப்பவே முடியாது. நீதிமன்றத்தில் அவளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சரியா இருக்கணும். ஆல்பர்ட், நீயும் துரையும் ரெட்டியை நம்ம பங்களாவை கூட்டிட்டு போங்க. அவன் வாயை திறந்து ஏதாவது வளர்னான்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். போட்டாரு இல்ல, வெளியில போய் கட்சி ஆரம்பிப்போம். அப்ப நாம சிரிக்கலாம், ஊர் சிறந்து அழுவாருங்க. கட்சி ஆரம்பிச்சா நான் தான் பொருளாளர். ஆரம்பிச்சே கட்சி திவால் தானே. எல்லாம் அந்த ஜோசியனாதான். இப்ப அந்த ஜோசியம் மட்டும் விட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்ப மட்டும் பெரிய மாளிகையில் இருக்கிறதா நினைப்பா? பேசாம கம்பி எண்ணிக்கிட்டு கப்பு சிப்புன்னு கடை இல்ல போலீஸ்கார வந்தாங்க முட்டிக்கு முட்டி தட்டுடுவானுங்க.
அனாவசியமா சத்தம் போட்டு ஏப்பா என் ஊட கெடுக்கிறீங்க? யாராவது ஒரு பேப்பரை கொடுங்க, இங்க ஒரு கதை எழுதிடுறேன். அருமையான பிளாட் கிடைச்சிருக்கு. பிளாட் கிடைச்சிருக்கா? என்ன நீங்க பிளாட்டையும் வாங்குவீங்க, அதுல ஒரு வீட்டையும் கட்டுவீங்க. அது ஒரு நாயை கட்டி போடுங்க. நான் எதுக்கு? நீங்க வந்து கொலைய சும்மா இருக்கிறேன். ஏதோ போலீஸ் வண்டியில இங்க வந்தா இந்த நாடுல பண்டிகை நாய் வண்டியில ஏற்றிட்டு போயிடுவாங்களே. நீங்க மூட கெடுக்கிறீங்களே. ஆமா, பெரிய ஊரு. கதாசிரியர் உருப்படாத ஒரு ஐடியாவை கொடுத்தியப்பா. உனக்கு ஏன் இந்த ஜிப்பா? ஜிப்பா பத்தி ஒண்ணு பேசாது. மிஸ்டர் ஜாது, புருஷன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி மரியாதை பேசுற பொண்ணு. என்னையா இப்ப எங்களுக்குள்ள மூச்சு விட பாக்குறியா? சுமதி, கொஞ்சம் பேசாம இருக்கு போல. இதை வச்சு ஒரு கதை எழுதுவேன். ஆமா, அதுதான் ஒரு கதை, சிரிச்ச ஒரு கதை. பேசாம இருக்கியா? என்ன போலீஸ் ஸ்டேஷனா கவுச்ச கடையா? எனக்கு கட்ட கோபம் வரும். நீங்க போங்க. சமையல்காரா நீ போ. நான் சமையல்காரனா? ஆனா இதை வச்சு ஒரு கதை எழுதாம போல இருக்கேன். ஹோட்டல்ல போய் எழுதுங்க போங்க. ஏயா நாச்சி பிரைஸ் வந்துச்சே, ஒழுங்கா ஊருக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஏயா பெட்டுக்குள்ள வச்சே? நான் அப்பே சொன்னேன் தலைவாணிக்குள்ள வைக்கலாம்னு. இதோ நிக்கல, இவதான் பெட்டுக்குள்ள வைக்கலாம்னு. இதுக்குத்தான் பெரியவ சொன்னாங்க, பொட்டச்சி பேச்ச கேட்காதேன்னு. இளவது இப்பத்தானே எல்லாருக்கும் புரியுது. ஐயா சீக்கிரமா எங்களை வெளியே விட்டுருங்க, உள்ள ஒரே அடியா கொசு கடிக்கு. இப்ப நீங்க போங்கோ, நான் சொல்றப்ப வாங்கோ. எங்க பணம் கேட்டு முடிஞ்சது திருப்பி கொடுக்கலாம், வாங்கோ. அது வரைக்கும் எங்க பணத்தை வட்டி குடிவிடும். எனக்கு கோபம் வரும். அப்பாடா இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு நான் நிர்மலாதீங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்க எப்பாவது எங்க ஊருக்கு வந்தா எங்க வீட்டுல விழுந்து சாப்பிட்டுதான் போகணும். மிஸ்டர் தியாகு, நீங்க போலாம். கான்ஸ்டேபிள் கதவு போட்டு. என்ன சார், என் ஒய்ஃப் தான் அந்த கொலை செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கல, உறுதியாவே நம்புறோம். உங்க மனைவி எந்த துப்பாக்கியில சுத்தரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த ரிவால்வர் டம்மி ரிவால்வர் இல்ல, உண்மையான ரிவால்வர். அது உங்க கைரேகை பதிஞ்சிருக்குது. கைரேகை பரிசோதனையில அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஜோசியர் மேல பாஞ்சிருக்கிற 3 குண்டுகளும் ரிவால்வர் மிச்சம் இருக்கிற 3 குண்டுகளும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா ரிப்போர்ட்டுகளையும் பார்த்து இவங்கதான் உண்மையான கொலையாளின்னு முடிவு பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு என் மனைவி நீங்க குற்றவாளி நினைக்கிறீங்க. உண்மையா சொல்றேன், இந்த கொலை அவ செய்யல. சாரி, இனிமே நீங்க என்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல, கோர்ட்ல தான் பேசணும். நீங்க போலாம். கடவுளே கடவுளே, எந்த நேரத்துல வீட்டை விட்டு புறப்பட்டேனோ, செய்யாத கொலை நான் செஞ்சேன்னு சொல்றாங்களே. என்னங்க, நான் வாரத்தை நோக்கி வேலை சுட்டேன். ஆமா, நீ ஷூட் பண்ணதுக்கும் போலீஸ்காரங்க வந்ததுக்கும் இடையில உள்ள நேரத்துலதான் யாரோ திட்டமிட்டு ஜோசியரை கொண்டிருக்காங்க. ஏன் கொண்டாங்க, கொலையாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு நிச்சயமா காப்பாற்றுறேன். தைரியமா. என்னங்க இது புது பழக்கம்? நீங்க வீடு பிடிச்சத நான் பார்த்ததே இல்லையே. பிடிப்பேன். என்னங்க நீங்க கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. என்கிட்ட சரியாவே பேசுறதுல. ஆமா, அந்த சந்திரனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? புளியா இருந்த நீங்க இப்படி பூனையா மாறினதுக்கு என்னங்க காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. சும்மா சமாளிக்காதீங்க. உங்ககிட்ட நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்த சந்திரன் இப்ப உங்களையே மிரட்டான். நீங்களும் அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மனசு சரியில்லை, நம்ம நாளைக்கு பேசலாம். உங்களுக்கு மனசும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை. ஏங்க அப்படி? ஏறடி இல்ல, உண்மை சொல்லு. யார் நீ? வந்து வந்து சொல்லு சொல்லு, யார்? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இப்ப போலீஸ்க்கு போன் பண்றேன். வேண்டாம். ஹலோ, அது ஓரடி இல்ல, ஏரடி.
இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க கப்பல்ல இந்தியாவுக்கே போயிடுவோம். போடாம இங்கேயே கிடந்துட்டாங்க. அன்னைக்கு ஹோட்டல்ல கொலானது ரூம்ல நீங்க தான் நோயாளியா படுத்துக்கிறீங்க. உண்மை சொல்லிடுறேன். அந்த சந்திரன் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து அடிக்க சொன்னான். சந்திரனோட வீடு எங்க இருக்கு? அவருக்கு வீடு இருக்கு நமக்கு தெரியாதுங்க. மைதாப்பேட்டை பிரிட்ஜு கடியில பிப்பி ரெட்டிக்கு ஒரு பங்களா இருக்கு. அங்க வச்சுதான் உங்களுக்கு பணம் கொடுத்தது. அப்படியா? சந்தோஷம் மொத்தமா இங்க அவங்க கப்பலை தப்பிச்சு பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க குடிச்சாகணும்.
போவீங்களா? ஆளுகளை பாரு, சோத்தனைக்கு பயிலவர். ஏழு கட்டி விழுதா 8 காலி நல்ல சார் அடிக்கலாம். என்னங்க நினைச்சு சொல்லு. நான் உண்மையை சொல்றேன் இன்ஸ்பெக்டர். நான் வெங்கட் ரெட்டி இல்லைங்க, சங்கர் ரெட்டி. ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருந்தேன். என்ன பிடிச்சு மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன்னு சொல்லி என் குடும்பம் எல்லாம் வெட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அடையாளம் தெரியாம பண்ணிவிட்டான் இந்த பாவி. இன்ஸ்பெக்டர், ரூம் நம்பர் 405 கொலை தான் என் ஒய்ஃப் சொன்னாலே அது பொய் இல்ல. அந்த அறையில தான் இவன் வெங்கட் ரெட்டியை கொண்டுட்டான். இந்த சங்கர் ரெட்டிய வெங்கட் ரெட்டியா மாத்திட்டான். சொல்லுங்க தடி பசங்களா. சந்திரன், ஜோசியர் எப்படி செத்தாரு? சுமதி வானத்தை நோக்கி சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்து ஜோசியர் நெஞ்சில எப்படி மூடு பாக்குது? சார், இப்படி எல்லாம் மரியாதையா கேட்டவன் சொல்ல மாட்டான். என்கிட்ட விடுங்க, அவனை சொல்ல வைக்கிறேன். மிஸ்டர் சந்திரன், நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு நாள் இந்த சங்கர் ரெட்டி எனக்கு தெரியாம கைரேக பார்க்க ஆசையில அந்த ஜோசியங்கிட்ட கையை நீட்டிட்டான். ஏற்கனவே அந்த ஜோசிய வெங்கட் ரெட்டிக்கு கைரேக பார்த்திருக்கான். வாங்க வாங்க வாங்க, ரெடியா சார், வாங்க 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 உட்காருங்க. முன்னெல்லாம் வந்தா உடனே என்ன பாத்துட்டு போவீங்க. இப்ப 2-3 ஆளை விட்டேன், அப்பவும் நீங்க வந்து பாக்கலையே. கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதுங்களா? நல்ல என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்கீங்களே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன். இல்லையே, போன தடவை பார்த்ததுக்கும் இந்த தடவை பாக்குறதுக்கும் ரொம்ப சேஞ்ச் தெரியுதே. எங்க கையை கொண்டாங்க பாப்போம். அவசரமா வெளியே போகணும், அப்புறம் வர்றேன். வெளியே போகணுமா இல்ல உள்ள போகணுமா? நீ யார் உண்மையை சொல்லு. நான் வந்து விவி ரெட்டி. நிச்சயமா நீ விவி ரெட்டி இல்ல. விவி ரெட்டி எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவனுடைய கைரேகை எனக்கு நல்ல மனப்பாடம். உன் கைரேகையை நான் பார்த்தேன். நீ பிச்சைக்காரன். ஒருவன் ஒரே மாதிரியா இருந்த காரணத்தால அவனை நீ கொன்னுட்டு அந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. நான் அவரை கொல்லலைங்க, நான் அவரை கொல்லல. வேற யார் கொன்னது? நான் தான் ஜோசியரே. என்ற ராஸ்கல், உன்னை ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது நான் சொல்லியிருக்கா இல்லையா? இப்ப அனாவசிய சிக்கலை கொண்டு மாட்ட வச்சுட்டிய. ஜோசியரை பார்க்க ரெட்டி போயிருக்கா சொல்லும் போதே எனக்கு பக்குன்னு போடா வெளியே போடா. நீ ரொம்ப கெட்டிக்காரன். ஜோசியரே, சும்மா வரவரன்னு பேச வேண்டாம். இந்த மர்மம் உனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இதை வெளியில சொல்லி என்ன காட்டி கொடுக்காம இருக்க என்ன எதிர்பார்க்க? நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 1/4 பாகம். சும்மா சொல்லாத. விவி ரெட்டியை கொலை செஞ்சுட்டு அதுக்கு டூப்ளிகேட்டா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சொத்துக்கு நீ அதிபதியா இருக்கிறியே, அதுல ஒரு 1/4 பாகம் கேட்கிறேன். அதுல என்ன தப்பு? ஜோசியரே, ராத்திரி வந்து சந்திக்கிறேன். நம்மி துப்பாக்கி ஒண்ணு வாங்குங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு ஆகாசத்தை பார்த்து டுமில் 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 3 தடவை கொடுங்க. 3 தடவை சுட்டுட்டு ஐயோ அப்பா கொலை கொலைன்னு சத்தம் போடுங்க. போலீஸ் வருவாங்க. இந்த ஹோட்டல தலைகீழ செக்அப் பண்ணிடுவாங்க. குட்டைய குழைப்பிடுங்க. போலீஸ் வலையில மீன் மாட்டிக்கிட்டோம். ஜோசியரே, நீ எப்படியும் வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. உன் பேராசைக்கு தகுந்த பரிசு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இருக்கிற பேராசையை விடவா எனக்கு எல்லாம் கேஷாவே கொண்டு வந்திருக்கியா? உன் சாவையே என்ன சுட்டுடாது, எனக்கு பங்கு தேவையில்லை. இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ. இது மட்டும் இல்ல, நான் பணம் 70,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அதையும் கொடுத்துறேன். என்ன சுட்டுடாது, எனக்கு உயிர் பிச்சை கூடாது. நீ என்ன நாள் கொடுக்கறது நான் எடுத்துக்கிறது. இப்ப நான் கொடுக்கற நீ எடுத்துக்க. ஜோசியரை கொன்னுட்டு அந்த பழி சுமத்தி மேல விழற மாதிரி நாங்க செட்டப் பண்ணிட்டோம். பயங்கரமான பிளான். உங்க புத்திசாலித்தனத்தினால குற்றத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டபிள், இவங்களை லாக்கப்ல போடுங்க. முதல்ல என் ஒய்ஃபை ரிலீஸ் பண்ணுங்க சார். இல்லைன்னா என்ன பிரிஞ்சிருக்கிற ஏக்கத்துல துரும்பா இறக்கி கம்பி வழியா ஓடி வந்துருவா. அப்பாடா அப்பாடா, பெரிய கண்டத்திலே தப்பிச்சேன். போதும் போதும்பா, வாங்க நம்ம உடனே ஊருக்கு போய் தருவோம். போலீஸ்காரியா, எங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஊருக்கு போய் தருவோம்ல. சும்மா நிக்கீங்களே, கேளுங்க. என்னத்த சொல்றது? அவதான் எத்த கேட்டாலும் சட்டப்பு சட்டப்புன்னு குதிக்காவல. சட்டப்பு சட்டப்பு சட்டப்பு. பாத்தியா, நான் சொன்னோம்ல, சரியா போட்டா. சரி,
நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஆச்சி ஐயா நாங்க வர்றோம். ராசா அதுதான் ஆணி ஊருக்கு வராதியே, ஆவணி ஊருக்கு வாங்க. நாங்க ஊரை விட்டு இனிமே கிளம்புறதாவே இல்ல. மாணிக்க தேர் ஒன்று ஊர்கோலம் போகும் மணி ஓசை கேட்குதம்மா.